தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன் இத்தியாகலிங்கம். அலெக்சாண்டருக்கு அராக்சேவ் எப்படியோ அதே மாதிரி நெப்போலியனுக்கு தாவூட் இருந்தார். அராக்சேவைப் போல இவர் ஒரு கோழை அல்ல. தம்முடைய சக்கரவர்த்திக்கு தம்முடைய பக்தியை காட்டுவதற்கு கொடுமையைத் தவிர வேறு வழி அவருக்கு தெரியாது. ஆகவே ரொம்ப கணக்காகவும் ரொம்ப கொடூரமாகவும் அராக்சேவைப் போலவே இருந்தார். இயற்கையின் அமைப்பிற்கு ஓநாய்கள் எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி இராஜாங்கங்களின் அமைப்பிற்கு இம்மாதிரி மனிதர்களும் அவசியம். இராஜாங்க தலைவர்களுக்கு சமீபமாக அவர்கள் பிரசன்னமாய் இருப்பது பொருத்தம் இல்லாமல் இருந்தாலும் இவர்கள் எப்பொழுதும் உயிர் வாழ்ந்து வருகிறார்கள். எப்பொழுதும் இவர்கள் தோன்றி தங்கள் அதிகாரங்களை நிலைநாட்டிக் கொள்ளுகிறார்கள். இம்மாதிரி தவிர்க்க முடியாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் ஒரு கைக்குண்டு வீரனின் மீசையை இந்த அராக்சேவ் தமது கையாலேயே பிய்த்து எறிந்தார். ஆபத்துக்கு எதிரே அவர் நிற்க மாட்டார். அவர் ஒரு படித்தவரும் அல்ல, ராஜசபை தூதுவரும் அல்ல. என்றாலும் மிகுந்த கண்ணியமும் மென்மையும் பராக்கிரமமும் கொண்ட அலெக்சாண்டரிடம் தமது சக்தி வாய்ந்த நிலைமையை காப்பாற்றிக் கொள்ள அவரால் முடிகிறது. ஒரு குடியானவனின் குடிசையில் உள்ள ஒரு கொட்டகையில் ஒரு பீப்பாய் மீது அமர்ந்து தாவூட் எழுதி கொண்டு இருப்பதை பலாஷேவ் கண்டார். அவர் கணக்குகளை தணிக்கை செய்து கொண்டு இருந்தார். இதைவிட நல்ல விடுதிகளை அவருக்கு ஏற்பாடு செய்திருக்க முடியும். ஆனால் தங்கள் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருப்பதற்கு ஒரு நியாயம் சொல்வதற்காக இம்மாதிரியான சகிக்க முடியாத நிலைமைகளில் வசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களில் மார்ஷல் தாவூட்டும் ஒருவர். அதற்காகவே தான் அவர்கள் எப்பொழுதும் கடுமையாகவும் அவசரமாகவும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஆபாசமான கொட்டகையில் ஒரு பீப்பாய் மீது அமர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும் நான் வாழ்க்கையின் பிரகாசமான அம்சங்களை எம்மாதிரி நினைக்க முடியும் என்று அவருடைய முகத்தோற்றம் கூறுவது போல் இருந்தது. யாராவது உற்சாகம் உள்ளவர்களை அவர்கள் சந்தேகிக்க நேரிட்டால் தாங்கள் மிகுந்த கடுமையாக வேலை செய்வதாக காட்டிக்கொள்வதுதான் அவர்களுடைய முக்கியமான மகிழ்ச்சியாகவும் அவசியமாகவும் இருக்கின்றன. பலாஷேவை உள்ளே அழைத்து வந்தபோது தாவூட் இதே மகிழ்ச்சியை அனுபவித்தார். ருஷ்ய ஜெனரல் உள்ளே நுழைந்தபோது இன்னும் அதிக கடுமையாக தமது வேலையில் கவனம் செலுத்தினார். கண்ணாடிக்கு மேலாக பலாஷேவின் முகத்தை பார்த்தார். முராட்டிடம் அவர் பேசியதாலும் காலை நேரத்தின் அழகினாலும் அவருடைய முகம் உற்சாகம் அடைந்து இருந்தது. இதை தாவூட் கண்டார். பலாஷேவை கண்டதும் அவர் எழுந்திருக்கவில்லை, அசையக்கூட இல்லை. ஆனால் துவேஷத்தோடு முகம் சுளித்து இகழ்ச்சியோடு பார்த்தார். இம்மாதிரி தாம் நடந்து கொள்வதால் பலாஷேவின் முகத்தில் அதிருப்தி தோற்றம் ஏற்படுவதைக் கண்டவுடன் தாவூட் தலை நிமிர்ந்து அவருக்கு என்ன வேண்டுமென்று அலட்சியமாக கேட்டார். அலெக்சாண்டர் சக்கரவர்த்திக்கு தாம் காப்பாளர்களின் ஜெனரல் என்பதையும் அவரிடமிருந்து நெப்போலியனுக்கு தூதராக வந்திருக்கிறார் என்பதையும் அறியாமல்தான் தாவூட் இம்மாதிரி தம்மை நடத்துகிறார் என்று பலாஷேவ் நினைத்தார். உடனே தமது அந்தஸ்தையும் தாம் வந்த தூது வேலையையும் பற்றி அவருக்கு எடுத்துச் சொன்னார். இவற்றை கேட்ட பின்பும் எதிர்பார்த்ததற்கு விரோதமாக தாவூட் இன்னும் அதிகமாக முரட்டுத்தனமாகவும் கோபமாகவும் தோன்றினார். உமது கடிதத்தை எங்கே? அதை என்னிடம் கொடும், நான் சக்கரவர்த்திக்கு அனுப்புவேன் என்று அவர் கூறினார். சக்கரவர்த்தியிடம் நேராக அந்த கடிதத்தை கொடுக்க வேண்டுமென்று தாம் உத்தரவிடப்பட்டிருப்பதாக பலாஷேவ் சொன்னார். உங்களுடைய இராணுவத்தில்தான் உம்முடைய சக்கரவர்த்தியின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும். ஆனால் இங்கே உமக்கு என்ன சொல்லுகிறோமோ அதன்படி நீர் செய்ய வேண்டும் என்று தாவூட் சொன்னார். மிருகா பலத்தை தாம் எவ்வளவு தூரம் நம்பியிருக்கிறார் என்பதை அந்த ருஷ்ய ஜெனரல் அறிந்து கொள்வதற்காக உடனே தமது உதவியாளரை கூப்பிட்டு அங்கே அலுவலில் இருக்கும் அதிகாரியை அழைத்து வரும்படி உத்தரவிட்டார். பலாஷேவ் சக்கரவர்த்தியின் கடிதத்தை எடுத்து அந்த மேஜை மீது வைத்தார். 2 பீப்பாய்களுக்கு மேலாக ஒரு கதவு பலகையை வைத்திருந்தார்கள். அதில் அதனுடைய கீல்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அதைத்தான் மேஜையாக உபயோகித்து வந்தார். தாவூட் அந்த கடிதத்தை எடுத்து அதன் மேல் எழுதப்பட்டிருந்த விலாசத்தை வாசித்தார். என்னை மரியாதையுடன் நடத்துவதற்கோ நடத்தாததற்கோ உமக்கு பூர்ண சுதந்திரம் உண்டு. ஆனால் மாட்சிமை தங்கிய சக்கரவர்த்திக்கு நான்தான் உதவியாளர் ஜெனரல் என்று பலாஷேவ் ஆட்சேபித்தார். பலாஷேவின் முகத்தை தாவூட் நுணமாய் பார்த்து அதில் தோன்றிய பரபரப்பையும் குழப்பத்தையும் கண்டு மகிழ்ச்சி கொண்டார். தகுதிக்கு தக்கபடி நீர் நடத்தப்படுவீர் என்று அவர் சொல்லிவிட்டு அந்த கடிதத்தை தமது ஜேபியில் வைத்துக்கொண்டு அந்த கொட்டகையை விட்டு வெளியே போனார். ஒரு நிமிஷத்திற்கு பின்னால் அந்த மார்ஷலின் உதவியாளரான தி லோர்ட் காஸ்டிலிஸ் என்பவர் உள்ளே வந்து
பலாஷேவை அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விடுதிகளுக்கு அழைத்துச் சென்றார். அன்று அந்த மார்ஷலோடு அந்த பீப்பாய்களின் மீது வைக்கப்பட்டிருந்த பலகை முன்னால் அமர்ந்து அவர் டின்னர் சாப்பிட்டார். மறுநாள் காலையில் பலாஷேவை தம்மிடம் வரும்படி அழைத்து அங்கேயே அவர் தங்கியிருக்கும்படியும் சரக்கு வண்டிகள் அங்கிருந்து கிளம்புமானால் அதோடு அவர் போகும்படியும் திருவாளர் தி காஸ்டெனஸை தவிர வேறு யாருடனும் அவர் பேசக்கூடாது என்றும் கண்டிப்பாக சொல்லிவிட்டு தாவூட் வெளியே சவாரி போனார். 4 நாட்களாக தனிமையான வெறுப்படைந்த வாழ்க்கையில் அவர் இருந்து கொண்டிருந்தார். தம்மால் ஒன்றும் செய்ய முடியாததையும் தம்மை மிகவும் அற்பமாக மதிப்பதையும் அவர் உணர்ந்தார். சமீப காலத்தில் அவர் மிகுந்த அதிகாரத்தோடு இருந்து வந்தபடியால் இந்த உணர்ச்சிகள் அவரை அதிகமாக பாதித்தன. மார்ஷலின் சரக்கு வண்டிகளோடும் பிரெஞ்சு இராணுவத்தோடும் பல பிரயாணங்களை அவர் செய்தார். அந்த வில்லா முழுவதையும் பிரெஞ்சு இராணுவம் ஆக்கிரமித்துக் கொண்டது. கடைசியாக இப்பொழுது பிரெஞ்சுக்காரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட விலினாவுக்கு அவர் கொண்டு வரப்பட்டார். அந்த நகரில் அதே வாசல் வழியாகத்தான் 4 தினங்களுக்கு முன்னால் அவர் புறப்பட்டு போனார். சக்கரவர்த்தியின் ஏவல்கனவானான கோமகன் தூரன் மறுநாள் பலாஷேவிடம் வந்து அவருக்கு சக்கரவர்த்தி ஒரு பேட்டி கொடுத்து குரவிக்க விரும்புவதாக தெரிவித்தார். 4 நாட்களுக்கு முன்பாக ரோப்ராஜன்ஸ் பட்டாளத்தைச் சேர்ந்த வீரர்கள் அந்த வீட்டிற்கு முன்பாக காவல் இருந்து வந்தார்கள். அதே வீட்டிற்கு பலாஷேவ் அழைத்துச் சொல்லப்பட்டார். இப்பொழுது அந்த வீட்டின் முன்பாக 2 பிரெஞ்சு கைக்குண்டு வீரர்கள் நீல நிற சீருடை அணிந்து முன் பக்கத்தில் புத்தான்கள் போடாமல் ரோம தொப்பிகளை தலைகளில் அணிந்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களோடு குதிரைப்படை வீரர்களும் உலான்களும் பிரமாதமாக ஆடைகள் அணிந்த மெய்க்காப்பாளர்களும் குரவ வேலைக்கார பையன்களும் ஜெனரல்களும் நெப்போலியன் வெளியே வருவதற்காக மண்டப முற்றத்தில் நெப்போலியனுடைய சேணமிடப்பட்ட குதிரையையும் அவருடைய அடிமையான ரூஸ்டனையும் சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். அலெக்சாண்டர் பலாஷேவை எந்த மாளிகையில் இருந்து தூது அனுப்பினாரோ அதே மாளிகையில் இப்பொழுது நெப்போலியன் அமர்ந்து பலாஷேவிற்கு பேட்டி கொடுத்தார். 9.6 சக்கரவர்த்திகளின் ஆடம்பரங்களில் பலாஷேவ் பழகிப் போயிருந்தாலும் நெப்போலியன் ராஜசபையில் உள்ள சுகானு பவங்களையும் படாடோபங்களையும் கண்டு பலாஷேவ் மலைத்து போனார். கோமகன் தூரன் அவரை ஒரு பெரிய வரவேற்பு அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே பல ஜெனரல்களும் ஏவல் கனவான்களும் போலந்து பிரபுக்களும் காத்திருந்தார்கள். அந்த போலந்து பிரபுக்களில் பலரை ரஷ்ய சக்கரவர்த்தியின் ராஜ சபையில் பலாஷேவ் பார்த்திருக்கிறார். நெப்போலியன் வெளியே சவாரி போவதற்கு முன்பாக அந்த ரஷ்ய ஜெனரலுக்கு பேட்டி கொடுப்பார் என்று தியோராக் வந்து சொன்னார். சில நிமிஷங்களுக்கு பின்னால் அங்கே அலுவலில் இருந்த ஏவல்கனவான் அந்த பெரிய வரவேற்பு அறைக்கு வந்து மரியாதையோடு தலை குனிந்து தம்முடன் வரும்படி பலாஷேவை அழைத்தார். பலாஷேவ் ஒரு சிறிய வரவேற்பு அறைக்குள் போனார். அதில் இருந்து படிப்பு அறைக்கு ஒரு வழி போகிறது. அங்கிருந்து தான் ரஷ்ய சக்கரவர்த்தி அவரை தூது அனுப்பினார். 1-2 நிமிஷங்கள் அங்கே காத்து நின்றார். அந்த கதவிற்கு பின்னால் வேகமான காலடி ஓசைகள் கேட்டன. அந்த இரட்டை கதவுகள் திடீரென்று திறக்கப்பட்டன. எல்லாம் அமைதியாய் இருந்தது. திடீரென்று அந்த படிப்பு அறையிலிருந்து உறுதியான காலடி ஓசைகள் கேட்டன. அவைதான் நெப்போலியனின் காலடி ஓசைகள். வெளியே சவாரி போவதற்கு அவர் அப்பொழுதுதான் ஆடைகள் அணிந்து முடித்திருந்தார். ஒரு நீல நிற சீருடை அணிந்திருந்தார். உள்ளே ஒரு வெள்ளை உள் சட்டை காணப்பட்டது. அவருடைய தொந்தியை மறைக்கக்கூடிய அளவில் முன்பக்கம் அவருடைய சீருடை திறந்திருக்கும். அவருடைய குட்டையான கால்களையும் தொடைகளையும் பிடித்து நின்ற மாதிரி தோலினாலான கால் சட்டைகளை அணிந்திருந்தார். உயரமான பூட்ஸ்களை கால்களில் போட்டிருந்தார். அவருடைய குட்டையான தலைமுடியை வாரி விட்டிருந்த போதிலும் அதில் ஒரு சுருளை அவருடைய அகன்ற நெற்றியின் மத்தியில் தொங்கிக் கொண்டிருந்தது. யூனிபாரத்திற்கு மேலாக அணிந்திருந்த கருப்பு கழுத்து பட்டைக்கு மேலாக அவருடைய வெள்ளை கழுத்து எடுப்பாய் காணப்பட்டது. ஒடிகோலோன் வாசனையை அவர் பூசி இருந்தார். அவருடைய வாலிபத் தோற்றமுள்ள முகத்தில் அவருடைய நாடி பிரதானமாய் இருந்தது. அவருடைய முழு முகமும் இராஜாங்க வரவேற்பை காட்டக்கூடிய கருணையும் கம்பீரமுமான தோற்றத்தைக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு அடியையும் நிதானமாய் எடுத்து வைத்து தலையைச் சிறிது பின்னால் சாய்த்து உற்சாகமாய் அவர் உள்ளே வந்தார். அவருடைய குட்டையான உருவம் அகலமான தோள்களோடு மார்பும் வயிறும் தம்மை அறியாமல் முன்னால் நீண்டு நிற்பதாக காணப்பட்டது. அந்த உருவம் ஒரு முக்கியமான சூழ்நிலையில் வாழ்ந்து வரும் 40 வயதான மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கம்பீரமான எடுப்பான தோற்றங்களை கொடுத்து வந்தன. பலாஷேவ் மிகவும் தாழ்ந்து மரியாதையோடு தலை வணங்கியதற்கு பதிலாக அவர் தலையை ஆட்டினார். அவரிடம் நெருங்கி வந்து
தமது நேரத்தில் ஒவ்வொரு வினாடியும் முக்கியமானது என்று நினைக்கிறவரைப் போல உடனே பேச ஆரம்பித்தார். தாம் என்ன பேசுவது என்பதை முன்னாலேயே தயார் செய்ய வேண்டும் என்று அவர் நினைப்பவராக தோன்றவில்லை. தாம் சொல்லுவதெல்லாம் சரியாகவே இருக்குமென்றும் அதைச் சரியாகவே அவர் பேசுவார் என்றும் நிச்சயம் கொண்டவரைப் போல பேச ஆரம்பித்தார். வணக்கம் ஜெனரலே. சக்கரவர்த்தி அலெக்சாண்டரிடமிருந்து நீர் கொண்டு வந்திருந்த கடிதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். உண்மை பார்ப்பதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று அவர் சொன்னார். தமது பெரிய கண்களால் பலாஷேவின் முகத்தை நோக்கிவிட்டு பின்னால் அவருக்கு பின்பாக தமது பார்வையை செலுத்தினார். பலாஷேவின் மூர்த்தி விலாசத்தில் அவருக்கு கொஞ்சம் கூட சிரத்தை இல்லை என்பதை அது தெளிவாக காட்டியது. தம்முடைய மனதில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதில்தான் அவருக்கு சிரத்தை இருப்பதாக தோன்றியது. அவருக்கு புறம்பாக நடக்கிற எதிலும் அவருக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஏனெனில் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் அவருடைய அபிப்பிராயத்திலேயே பூரணமாக சார்ந்து நிற்கின்றன என்று அவருக்கு தோன்றியது. யுத்தத்தை நான் விரும்பவில்லை, விரும்பியதும் இல்லை. ஆனால் என் மீது அது கட்டாயமாக திணிக்கப்பட்டது. இப்பொழுதும் கூட இதை அவர் வற்புறுத்தினார். நீர் எனக்கு சமாதானம் சொல்லக்கூடுமானால் அதை கேட்க நான் தயாராக இருக்கிறேன் என்றார். ருஷ்ய சர்க்காருடன் அவருக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்திக்கான காரணங்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் அவர் சொல்ல ஆரம்பித்தார். மிதமான சுஜன்யமான தொனியில் பிரெஞ்சு சக்கரவர்த்தி பேசியதிலிருந்து அவர் சமாதானத்தை விரும்புகிறார் என்றும் அதற்கான பேச்சு வார்த்தைகளில் இறங்க நினைக்கிறார் என்றும் பலாஷேவ் உறுதியாக நினைத்தார். நெப்போலியன் பேசி முடித்ததும் கேள்விக்குறியோடு ருஷ்ய தூதரை நோக்கினார். வெகுநேரத்திற்கு முன்பாகவே தாம் தயார் செய்து வைத்திருந்த பேச்சை பலாஷேவ் ஆரம்பித்தார். மாட்சிமை தங்கியவரே, எனது எஜமானரான சக்கரவர்த்தி என்று அவர் சொல்ல ஆரம்பித்ததும் எதிரே நிற்கும் சக்கரவர்த்தியின் பார்வை அவர் மீது இருப்பதைக் கண்டு குழம்பினார். நீர் படபடத்து போயிருக்கிறீர், கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லுவதைப் போல வெளியே நன்றாக தெரியாத ஒரு புன்முறுவலோடு பலாஷேவின் சீருடையையும் உடைவாளையும் நெப்போலியன் நோக்கினார். பலாஷேவ் தம்மை நிதானப்படுத்திக் கொண்டு பேச ஆரம்பித்தார். பிரயாண சீட்டுகள் வேண்டுமென்று கூராகின் கேட்டது யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு போதுமான காரணம் ஆகாது என்று அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி நினைப்பதாக அவர் சொன்னார். கூராகின் என்பவர் தம்முடைய சொந்த போக்கிலேயே அம்மாதிரி நடந்து கொண்டதாகவும் அவருடைய சக்கரவர்த்தியின் சம்மதத்தை அவர் பெறவில்லை என்றும் அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி யுத்தத்தை விரும்பவில்லை என்றும் இங்கிலாந்துடன் எவ்விதமான உறவும் கிடையாது என்றும் அவர் சொன்னார். இன்னும் ஏற்படவில்லை என்று நெப்போலியன் இடை மறித்துச் சொன்னார். தம்முடைய உணர்ச்சிகளை எங்கே வெளியிட்டு விடுவாரோ என்று பயந்தவராக அவர் முகம் சுளித்து தலையை ஆட்டி பலாஷேவ் மேலே பேசலாம் என்று சைகை காட்டினார். தாம் என்ன சொல்ல வேண்டுமென்று கட்டளை இடப்பட்டாரோ அவற்றை எல்லாம் பலாஷேவ் சொல்லிவிட்டு அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி சமாதானத்தை விரும்புவதாகவும் ஆனால் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டாலொழிய அவர் சமாதான பேச்சுக்களில் இறங்க மாட்டார் என்றும் இந்த இடத்தில் பலாஷேவ் தயங்கினார். இந்த வார்த்தைகளை அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி தமது கடிதத்தில் எழுதவில்லை என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். சாலுடிகோவுக்கு எழுதிய பதிலில் இதை முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் நெப்போலியனிடம் அவற்றைச் சொல்லும்படியே பலாஷேவுக்கு சக்கரவர்த்தி சொல்லியிருந்தார். ருஷ்ய நாட்டில் எதிரியின் ஒரு சிப்பாய் இருக்கிற வரையில் என்று வார்த்தைகளை பலாஷேவ் நினைவு கூர்ந்தார். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட உணர்ச்சி சிக்கல்கள் அவரை தடுத்து நிறுத்தின. அவைகளை அவர் சொல்ல விரும்பிய போதிலும் அவரால் சொல்ல முடியவில்லை. அவர் குழப்பமடைந்து பேசினார். ஒரே ஒரு நிபந்தனை, அதாவது பிரெஞ்சு இராணுவம் நீமென் நதிக்கு அப்புறமாக போய்விட வேண்டும். இந்த கடைசி வார்த்தைகளை பலாஷேவ் சொல்லியபோது அவருக்கு ஏற்பட்ட தயக்கத்தை நெப்போலியன் கவனித்தார். நெப்போலியனின் முகம் சுளித்தது. அவருடைய இடது கெண்டைக்கால் துடிக்க ஆரம்பித்தது. அவர் எந்த இடத்தில் நின்றாரோ அதைவிட்டு அசையாமல் பலமான தொனியில் முன்னைவிட வேகமாக பேச ஆரம்பித்தார். அவர் பேசிக் கொண்டிருந்த போது பலாஷேவ் பல தடவைகள் தமது கண்களை கவிழ்த்துக் கொண்டார். தம்மையறியாமலேயே நெப்போலியனின் இடது கெண்டைக்கால் துடித்துடிக் கொண்டிருப்பதை அவர் கவனித்தார். நெப்போலியன் தமது குரலை உயர்த்த உயர்த்த அந்த துடிப்பம் அதிகரித்து வந்தது. சக்கரவர்த்தி அலெக்சாண்டருக்கு கொஞ்சம் கூட குறையாமல் நானும் சமாதானத்தையே விரும்புகிறேன். அதை அடைவதற்காக சென்ற 18 மாதங்களாக ஒவ்வொன்றையும் நான் செய்து வரவில்லையா? விளக்கங்களை எதிர்பார்த்து 18 மாதங்கள் நான் காத்திருந்தேன். ஆனால் பேச்சு வார்த்தைகளை ஆரம்பிப்பதற்காக என்னிடம் என்ன கோரப்படுகிறது என்று அவர் சொல்லி முகம் சுளித்து தமது சிறிய பருத்த வெள்ளை கையினால் கேள்வி கேட்பதைப் போல ஆட்டினார்.
உமது இராணுவத்தை நீமென் நதிக்கு அப்புறமாக வாபஸ் பெற வேண்டும், மாட்சிமை தங்கியவரே என்று பலாஷேம் பதிலளித்தார். நீமென் நதியா என்று நெப்போலியன் திரும்பிக் கேட்டார். ஆகவே இப்பொழுது நீமென் நதிக்கு அப்புறமாக நான் வாபஸ் ஆக வேண்டுமென்று நீர் கேட்கிறீர். நீமென் மட்டும்தானா என்று நெப்போலியன் திருப்பிக் கேட்டு பலாஷோவை நேராக பார்த்தார். பலாஷேம் மரியாதையோடு தலை குனிந்தார். 4 மாதங்களுக்கு முன்னால் போமரோனியாவில் இருந்து பின்வாங்க வேண்டுமென்று கேட்கப்பட்டது. இப்பொழுது அதற்கு பதிலாக நீமெனுக்கு அப்புறம் பின்வாங்க வேண்டுமென்று கேட்கப்படுகிறது. நெப்போலியன் அவசரமாய் திரும்பி அந்த அறையில் உலாவ ஆரம்பித்தார். நீமெனுக்கு அப்புறமாக நான் பின்வாங்க வேண்டுமென்றுதான் தற்போதைய கோரிக்கை என்று நீர் சொல்லுகிறீர். பேச்சு வார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இதைச் செய்ய வேண்டுமென்று கூறுகிறீர். ஆனால் இதே மாதிரி 2 மாதங்களுக்கு முன்னால் விஸ்துலாவில் இருந்தும் ஓடரில் இருந்தும் நான் வாபஸ் வாங்க வேண்டுமென்று கூறப்பட்டது. ஆனால் இன்னமும் நீர் பேச்சு வார்த்தைகளை நடத்துவதற்கு விரும்புகிறீர். முனமாக அந்த அறையின் ஒரு மூலையில் இருந்து மற்றொரு மூலை வரை போய்விட்டு திரும்பவும் பலாஷேம் முன்னால் வந்து நின்றார். அவருடைய இடது கெண்டைக்கால் முன்னைவிட அதிக வேகமாக துடித்துக் கொண்டிருப்பதை பலாஷேம் கவனித்தார். அவருடைய முகம் கடுமையான தோற்றத்தினால் கல்லாகிவிட்டது போல காணப்பட்டது. தமது இடது கெண்டைக்கால் துடித்துக் கொண்டிருப்பது நெப்போலியனும் அறிந்த விஷயம். ஏனெனில் பின் ஒரு காலத்தில் அவர் இந்த இடது கெண்டைக்கால் துடிப்பது எனக்கு ஒரு பெரிய அடையாளமாகும் என்று குறிப்பிட்டார். விஸ்துலாவில் இருந்து ஓடரில் இருந்தும் பின்வாங்க வேண்டுமென்ற கோரிக்கையை இளவரசர் பாடனிடம் நீங்கள் கேட்கலாம், என்னிடமல்ல, நெப்போலியன் கிரீச்சு குரலில் கூச்சலிட்டார். அவருக்கே அது ஆச்சரியகரமாயிருந்தது. பீட்டர்ஸ்பர்க்கையும் மாஸ்கோவையும் நீங்கள் எனக்கு கொடுத்தால் கூட அந்த நிபந்தனைகளை நான் ஒப்புக்கொள்ள முடியாது. இந்த யுத்தத்தை நான் ஆரம்பித்ததாக நீர் சொல்லுகிறீர். ஆனால் முதலில் தமது இராணுவத்துடன் போய் சேர்ந்து கொண்டது யார்? அலெக்சாண்டர் சக்கரவர்த்தியே ஒழிய நான் அல்ல. கோடிக்கணக்காக நான் செலவிட்ட பின்பு, இங்கிலாந்துடன் நீங்கள் கூட்டுறவு வைத்துக் கொண்ட பின்பு, உங்களுடைய நிலைமை மோசமான பின்பு பேச்சு வார்த்தைகளை நடத்தலாம் என்று என்னிடம் நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். இங்கிலாந்துடன் நீங்கள் நேச உடன்படிக்கை செய்து கொண்டதின் நோக்கம் என்ன? அது உங்களுக்கு என்ன கொடுத்து விட்டது என்று அவர் வேகமாய் பேசினார். சமாதானத்தினால் ஏற்படக்கூடிய சாதனங்களைப் பற்றியும் அந்த சமாதானம் சாத்தியமா என்பதைப் பற்றியும் அவர் இனியும் பேச விரும்பவில்லை என்பது தெளிவாயிற்று. தம்முடைய சக்தியையும் நியாயத்தையும் காட்டி அலெக்சாண்டரின் தவறுகளையும் நம்பிக்கை துரோகங்களையும் காட்ட முயற்சிப்பதாகவே தோன்றினார். அவருடைய பேச்சின் ஆரம்பத்தில் தம்முடைய நிலைமையில் உள்ள சாதகங்களை எடுத்து காட்டினார். என்றாலும் பேச்சு வார்த்தைகள் நடத்துவதற்கு விருப்பமுள்ளவர் போல காட்டிக்கொள்ள வேண்டுமென்ற மனோபாவத்திலேயே அவருடைய பேச்சு இருந்தது. ஆனால் அவர் பேச ஆரம்பித்த பின்பு அவர் அதிகமாய் பேச பேச அவருடைய வார்த்தைகளை அவரால் அடக்கி ஆள முடியவில்லை. இப்பொழுது அவருடைய பேச்சுக்களின் நோக்கம் முழுவதும் தம்மை உயர்த்தி அலெக்சாண்டரை அவமானப்படுத்த வேண்டும் என்பது போல காணப்பட்டது. ஆனால் அந்த பேட்டியின் ஆரம்பத்தில் இதை அவர் கொஞ்சங்கூட விரும்பியதில்லை. நீங்கள் துருக்கியோடு சமாதானம் செய்து கொண்டதாக கேள்விப்படுகிறேன். அதை உறுதி செய்பவர் போல பலாஷேம் தமது தலையை தாழ்த்தினார். சமாதான உடன்படிக்கை முடிந்துவிட்டது என்று அவர் ஆரம்பித்தார். ஆனால் நெப்போலியன் அவரை பேச விடவில்லை. பேச்சுக்கள் முழுவதையும் தாமே செய்ய வேண்டுமென்று விரும்பியவர் போல அவர் தோன்றினார். வெற்றியினால் மதி கெட்டவர்களுக்கு வழக்கமாயிருந்த வரையறையில்லாத கோபத்தோடும் வாய்ச்சாலகத்தோடும் அவர் தொடர்ந்து பேசினார். ஆம், மாலுடாவியா, வாலாச்சியா ஆகிய 2ஐயும் பெற்றுக் கொள்ளாமல் நீங்கள் துருக்கியருடன் சமாதானம் செய்து கொண்டீர்கள் என்பதை நான் அறிவேன். பின்லாந்தை நான் கொடுத்த மாதிரி அந்த மாகாணங்களை உமது சக்கரவர்த்திக்கு நான் கொடுத்திருப்பேன். ஆம், நான் வாக்குறுதி கொடுத்தேன். அதன்படி மாலுடாவியாவையும் வாலாச்சியாவையும் அலெக்சாண்டர் சக்கரவர்த்திக்கு கொடுத்திருப்பேன். ஆனால் இப்பொழுது அந்த சிறந்த மாகாணங்களை அவர் பெறப்போவதில்லை. என்றாலும் அவைகளை அவர் தமது ஏகாதிபத்தியத்தோடு சேர்த்து ருஷ்யாவை பாத்தினியா வளைகுடாவில் இருந்து தான்யோ முகத்துவாரம் வரையில் விஸ்தரித்து ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்திருக்கலாம். மகா பெரிய காத்தரைன் கூட இதைவிட அதிகமாக செய்திருக்க முடியாது என்று நெப்போலியன் கூறினார். தில்சிட்டில் அலெக்சாண்டருக்கு தாம் சொல்லிய வார்த்தைகளை பலாஷேவிற்கு திரும்பச் சொல்லி அந்த அறையில் மேலும் கீழும் நடக்க நடக்க அவருக்கு படபடப்பு மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டு போயிற்று. இவற்றையெல்லாம் என்னுடைய நட்பின் மூலம் அவர் பெற்றிருக்கலாம். எப்பேற்பட்ட சிலாக்கியமான இராஜாங்கமாக அது இருந்திருக்கும் என்று பல தடவைகள் திரும்பத் திரும்பச் சொல்லிவிட்டு சிறிது நிறுத்தினார்.
தமது ஜேபியிலிருந்து ஒரு தங்க மூக்கு பொடி தப்பியை எடுத்து அதை தமது நாசிக்கு உயர்த்தி ஆவலோடு அதில் இருப்பதை உறிஞ்சினார். எப்பேற்பட்ட சிலாக்கியமான ராஜாங்கமாக அலெக்சாண்டர் சக்கரவர்த்தியின் ராஜாங்கம் இருந்திருக்க முடியும்? அவர் கருணையோடு பலாஷேவை நோக்கினார். பலாஷேவ் ஏதோ பதில் கூறுவதற்கு முயற்சித்த போது அவசரமாக அவரை தடுத்து நிறுத்தினார். என்னுடைய நட்பின் மூலம் அவர் பெற முடியாத விஷயம் வேறு என்ன இருக்க முடியும் என்று குழப்பத்தோடு தமது தோள்களை குலுக்கிக் கொண்டு நெப்போலியன் கேட்டார். ஆனால் இல்லை, தம்மைச் சுற்றிலும் என்னுடைய எதிரிகளை வைத்துக் கொண்டிருக்கவே அவர் விரும்பினார். எப்பேற்பட்டவர்கள்? ஸ்பெயின், ஆர்ம்வெல், பெனிக்சன், வின்சென்கரோட் ஆகியவர்கள். ஸ்பெயின் என்பவர் தமது சொந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு தேச துரோகி. ஆர்ம்வெல் என்பவர் ஒரு சூழ்ச்சிக்காரர், ஒழுக்கங்கிட்டவர். வின்சென்கரோட் என்பவர் தப்பி ஓடிய ஒரு பிரெஞ்சுக்காரர். பெனிக்சன் என்பவர் மற்றவர்களை விட ஒரு நல்ல சிப்பாய், என்றாலும் திறமையற்றவர். 1807ஆம் வருஷத்தில் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர் செய்த காரியங்கள் அலெக்சாண்டர் சக்கரவர்த்தியின் மனதில் பயங்கர சம்பவங்களாய் தோன்றிக் கொண்டிருக்கும். அவர்கள் திறமையுள்ளவர்களாய் இருந்தால் அவர்களை உபயோகித்துக் கொள்ளலாம் என்று நெப்போலியன் தொடர்ந்து கூறினார். தாம் எவ்வளவு பலமாகவும் எவ்வளவு நியாயமாகவும் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்கு அவருடைய மனதில் தோன்றிப் பொங்கிக் கொண்டிருந்த கருத்துக்களை அவ்வளவு வேகத்தில் தமது வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாமல் அவசரமாய் பேசினார். அவருடைய அபிப்பிராயத்தில் பலமும் நியாயமும் ஒன்றுதான் என்று தோன்றியது. ஆனால் அவர்கள் திறமையுள்ளவர்கள் அல்ல. அவர்கள் யுத்தத்திற்கோ அல்லது சமாதானத்திற்கோ பொருத்தமானவர்கள் அல்ல. வாரக்ளே என்பவர் அவர்கள் எல்லாரையும் விட மிகுந்த திறமைசாலி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யுத்த களத்தில் அவர் செய்த முதல் காரியங்களில் இருந்து என்னால் அப்படி மதிக்க முடியவில்லை. இவர்கள் எல்லாம், இந்த ராஜஸ்பை தூதர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பூயல் என்பவர் ஒரு காரியத்தை பிரேரிக்கிறார். ஆர்ம்வெல் என்பவர் ஆட்சேபிக்கிறார். பெனிக்சன் என்பவர் அதை ஆலோசிக்கிறார். ஆனால் இதை தீர்மானிப்பது என்பது அவருக்கு தெரியாது. இதற்கிடையில் காலம் கழிந்து கொண்டு போகிறது. எந்த விதமான பலனும் ஏற்படுவதில்லை. வாக்ரேஷன் ஒருவர்தான் ஒரு இராணுவ பேர்வழி. ஆனால் அவர் முட்டாள். அவருக்கு அனுபவமும் வேகமாய் கிரகிக்கும் சக்தியும் உறுதியும் உண்டு. உம்முடைய வாலிப சக்கரவர்த்தி இந்த கிராதக கூட்டத்தில் எந்த விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்? அவரை ஒன்றும் செய்ய விடாமல் செய்து நடப்பவைகளுக்கு எல்லாம் அவர் மீது பொறுப்பை போட்டு விடுகிறார்கள். ஒரு ஜெனரலாய் இருந்தால் ஒழிய ஒரு சக்கரவர்த்தி தமது இராணுவத்தோடு கலந்திருக்க கூடாது என்றார் நெப்போலியன். அலெக்சாண்டர் சக்கரவர்த்தியை நேருக்கு நேராக வாதுக்கு அழைக்கிற மாதிரி இந்த வார்த்தைகள் இருந்தன. ஒரு இராணுவ கமாண்டராக இருக்க வேண்டுமென்று அலெக்சாண்டர் எவ்வளவு விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அவர் அறிவார். இந்த படையெடுப்பு ஒரு வாரத்திற்கு முன்புதான் ஆரம்பமாயிற்று. வில்னாவை காப்பாற்றிக் கொள்ளக்கூட உங்களால் முடியவில்லை. உங்கள் இராணுவம் இரண்டாய் துண்டிக்கப்பட்டு போலந்து மாகாணங்களில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டது. உங்கள் இராணுவம் அதிருப்தி அடைந்திருக்கிறது. அதற்கு மாறாக மாட்சிமை தங்கியவரே என்று பலாஷேவ் சொன்னார். அவரிடம் என்ன பேசினார் என்பதை அவர் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியாதவராயும் நெப்போலியனின் வார்த்தைகளாலான வான வேடிக்கைகளை புரிந்து கொள்ள முடியாதவராயும் அவர் இருந்தார். ஆவலினால் துருப்புகள் எல்லாரும் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒவ்வொன்றும் தெரியும் என்று நெப்போலியன் இடைமறித்தார். எனக்கு ஒவ்வொன்றும் தெரியும். என்னுடைய படைகளை நான் அறிந்திருப்பது போல உங்களிடம் எத்தனை படைகள் இருக்கின்றன என்பதை நான் அறிவேன். உங்களிடம் 2 லட்சம் பேர்கள் கூட இல்லை. அம்மாதிரி 3 மடங்கு அளவு என்னிடம் இருக்கிறது. நான் பிரமாணமாக சொல்லுகிறேன் என்று நெப்போலியன் தமது பிரமாணத்திற்கு மதிப்பு கிடையாது என்பதை மறந்து பேசினார். விஸ்தோலா நதிக்கு இப்பக்கமாக 5,30,000 வீரர்களை நான் வைத்திருக்கிறேன் என்பதை உமக்கு பிரமாணமாக சொல்லுகிறேன். துருக்கியர்களால் உங்களுக்கு ஒரு உபயோகமும் இல்லை. அவர்கள் உங்களிடம் சமாதானம் செய்து கொண்டதிலிருந்தே அவர்கள் உபயோக மற்றவர்கள் என்பதை காட்டிக்கொண்டார்கள். ஸ்வீடிஷ்காரர்களை பொறுத்தவரையில் பைத்தியக்கார மன்னர்களால்தான் அவர்கள் ஆளப்பட வேண்டுமென்று அவர்களின் விதியாயிருக்கிறது. அவர்களுடைய மன்னர் ஒருவர் பைத்தியக்காரர் ஆனார். அவரை மாற்றி வேறு ஒருவரை வைத்தார்கள். பெர்னாடு என்ற அவரும் சீக்கிரமாக பைத்தியமானார். ஏனெனில் பைத்தியம் பிடித்திருந்தால் ஒழிய ருஷ்யாவுடன் யாரும் சேர மாட்டார்கள். நெப்போலியன் துவேஷத்தோடு பல்லை இளித்தார். மீண்டும் தமது பொடி தப்பியை தமது நாசிக்கு கொண்டு போனார். நெப்போலியனின் பேச்சுக்கள் ஒவ்வொன்றிற்கும் எப்படி பதில் சொல்லுவது என்பது பலாஷேவிற்கு தெரியும். அவர் அப்படி பதில் சொல்லியும் இருப்பார்.
அவர் எதையோ சொல்ல விரும்புவதைப் போல தொடர்ச்சியாக சைகைகள் காட்டி வந்த போதிலும் நெப்போலியன் எப்பொழுதும் அவரை இடைமறித்துக் கொண்டிருந்தார். ஸ்வீடிஷ்காரர்கள் பைத்தியம் பிடித்தவர்கள் என்று நெப்போலியன் கூறியதற்கு பதிலாக பலாஷேவ் பதில் சொல்ல விரும்பினார். ஸ்வீடன் கட்சியில் ரஷ்யா இருந்தபோது ஸ்வீடன் அநேகமாக ஒரு தீவு மாதிரியே இருந்தது என்று சொல்ல விரும்பினார். ஆனால் நெப்போலியன் அவருடைய வார்த்தைகளை அமுக்குகிற மாதிரி கோபமாக கூச்சலிட்டு கொண்டே இருந்தார்கள். பேச்சு பேச்சு என்று பேசிக்கொண்டே இருந்து தம்மிடம் நியாயம் இருப்பதாக தமக்கு நம்பிக்கை ஏற்படுகிற விதத்தில் பேசிக்கொண்டே இருக்கும் அத்தகைய எரிச்சலான நிலைமையில் நெப்போலியன் இருந்தார். பலாஷேவ் கஷ்டமாக உணர ஆரம்பித்தார். ஒரு தூதர் என்ற முறையில் தமது கௌரவம் கீழே போகிறதாக நினைத்து பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார். ஆனால் ஒரு மனிதர் என்ற முறையில் அந்த நெப்போலியனின் ஆதாரமற்ற கோபத்திற்கு முன்பாக அவர் நடுங்கிக் கொண்டிருந்தார். நெப்போலியன் இப்பொழுது சொன்ன வார்த்தைகள் எதற்கும் முக்கியத்துவம் கிடையாது என்பதை அவர் அறிவார். நெப்போலியனை தமது கோபம் தணிந்த பின்பு அந்த வார்த்தைகளுக்காக வெட்கப்படுவார் என்பதையும் அவர் அறிவார். கீழ் நோக்கிய கண்களுடன் நெப்போலியனின் பருத்த கால்களின் அசைவுகளை பார்த்து கொண்டு நெப்போலியனின் கண்களை பார்க்காமல் தவிர்க்க முயற்சி செய்து பலாஷேவ் நின்று கொண்டிருந்தார். உங்களுடைய நேச நாடுகளைப் பற்றி எனக்கு என்ன கவலை? போலந்துக்காரர்கள் என்னுடன் நேசமாயிருக்கிறார்கள். அவர்களில் 80,000 பேர் என்னுடைய படையில் இருக்கிறார்கள். சிங்கங்களைப் போல அவர்கள் போரிடுவார்கள். சீக்கிரமாக அவர்களுடைய தொகை 2 லட்சமாகிவிடும் என்று நெப்போலியன் சொன்னார். இந்த வெளிப்படையான பொய்யை சொன்னதற்காக நெப்போலியன் மிகுந்த பரபரப்பு அடைந்தவராக பலாஷேவ் தம் எதிரில் இன்னமும் முனமாகவே விதியின் செயலுக்கு கீழ் படிந்து நிற்பது போல காணப்பட்டதையும் பார்த்து நெப்போலியன் திடீரென்று திரும்பி பலாஷேவ் முகத்திற்கு பக்கம் நெருங்கி வேகமாக தமது வெள்ளை கைகளை ஆட்டி கூச்சலிட்டார். எனக்கு விரோதமாய் பிரியாவை நீங்கள் தூண்டிவிட்டால் ஐரோப்பாவின் தேச படத்திலிருந்தே அதை நான் அழித்து விடுவேன் என்று அவர் கூறினார். அவர் முகம் வெளிரி கோபத்தால் சுளித்திருந்தது. தம்முடைய ஒரு கை மீது இன்னொரு கையால் வேகமாய் குத்தினார். ஆம், நான் உங்களை வைனாவுக்கு அப்புறம் துரத்தி விடுவேன். நீப்பருக்கு அப்புறம் கூட துரத்தி விடுவேன். மீண்டும் அந்த பழைய தடை வேலையை திரும்ப ஸ்தாபிப்பேன். அந்த வேலையை அழித்தது ஐரோப்பாவின் குருட்டுத்தனமான குற்றமாகும். ஆம், உங்களுக்கு ஏற்பட போவது அதுதான். என்னை விரோதித்துக் கொண்டதால் உங்களுக்கு கிடைத்த பலன் அதுதான் என்று சொல்லிவிட்டு பல தடவைகள் அந்த அறையில் மேலும் கீழும் நடந்தார். அவருடைய பருத்த தோள்கள் சுளித்தன. அவர் தமது பொடி தப்பியை உள் சட்டையின் ஜேபியில் போட்டுவிட்டு மீண்டும் அதை எடுத்து பல தடவைகள் தமது நாசிக்கு உயர்த்தி பலாஷேவ் முன்பாக நின்றார். அவர் சிறிது தயங்கி நின்று கேலியோடு நேராக பலாஷேவின் கண்களை பார்த்து அமைதியான குரலில் சொன்னார். என்றாலும் உமது எஜமானர் எப்பேற்பட்ட சிலாக்கியமான ராஜாங்கத்தை பெற்றிருக்க முடியும்? அதற்கு பதில் சொல்ல வேண்டியது தமது கடமை என்று பலாஷேவ் நினைத்தார். ருஷ்யாவின் பார்வையில் நிலைமை அவ்வளவு மோசமாக இல்லை என்று சொன்னார். நெப்போலியன் முனமாக இன்னமும் நையாண்டியாக அவரை பார்த்து கொண்டிருந்தார். அவர் சொல்லியதை கேட்டதாக தெரியவில்லை. இந்த யுத்தத்தில் இருந்து மிகுந்த சிறந்த பலன்கள் ஏற்படக்கூடும் என்று ருஷ்யாவில் எதிர்பார்ப்பதாக பலாஷேவ் கூறினார். நெப்போலியன் தயவு காட்டுவது போல தலையை அசைத்தார். நீர் அப்படிச் சொல்ல வேண்டியது உமது கடமை என்று எனக்கு தெரியும். ஆனால் நீரே அதை நம்பவில்லை. நான் உமக்கு நிரூபித்து விட்டேன் என்று கூறுவது போல அவருடைய தலை அசைப்பு இருந்தது. பலாஷேவ் பேசி முடித்ததும் நெப்போலியன் மீண்டும் தமது பொடி தப்பியை எடுத்து நாசியினால் அதை உறிஞ்சிவிட்டு தாம் புறப்பட தயாராக இருப்பதைக் காட்டுவதற்காக தமது வாதத்தால் 2 தடவைகள் பூமியை உதைத்தார். கதவு திறக்கப்பட்டது. ஒரு ஏவல்கனவான் உள்ளே வந்து மரியாதையோடு தலைவணங்கி சக்கரவர்த்திற்கு அவருடைய தொப்பியையும் கையுறைகளையும் கொடுத்தார். அவர்களை திரும்பி பார்க்காமலேயே பலாஷேவிடம் திரும்பி அவர் சொன்னார், நான் முன்பு எவ்வளவு தூரம் அவரிடம் பக்தி கொண்டிருந்தேனோ அதே மாதிரி இப்பொழுதும் கொண்டிருப்பதாக அலெக்சாண்டர் சக்கரவர்த்தியிடம் உறுதி கூறும். அவரை எனக்கு பூரணமாக தெரியும். அவருடைய உயர்ந்த குணங்களுக்காக அவரை மிக உயர்வான மதிப்பில் நான் வைத்திருக்கிறேன். ஜெனரலே, உண்மை இனியும் தாமதிக்க வைக்க மாட்டேன். சக்கரவர்த்திக்கு நான் கொடுக்கும் கடிதம் உமக்கு வந்து சேரும் என்று அவர் சொல்லிவிட்டு தமது தொப்பியை கையில் எடுத்துக்கொண்டார். அறையில் உள்ள ஒவ்வொருவரும் முன்னதாக ஓடி படிக்கட்டுகளில் இறங்கினார்கள். 9.7 இவற்றையெல்லாம் நெப்போலியன் சொல்லிய பின்பு அந்த கோப கூச்சல்களையும் கடைசியாக பேசிய வறண்ட வார்த்தைகளான ஜெனரலே, உண்மை நான் இனியும் தாமதிக்க வைக்க மாட்டேன். எனது கடிதம் உமக்கு வந்து சேரும்
என்பவைகளையும் கேட்ட பின்பு நெப்போலியன் தம்மை பார்க்க விரும்ப மாட்டார் என்றும் மற்றொரு தடவை தம்மோடு பேசுவதை அவர் தவிர்ப்பார் என்றும் முக்கியமாக அவருடைய காரணமற்ற கோபத்தை கண்ட பின்பும் ஒரு அவமானப்படுத்தப்பட்ட தூதரை சந்திக்க மாட்டார் என்றும் பலாஷேவ் நினைத்தார். ஆனால் சக்கரவர்த்தியுடன் அன்று டின்னர் சாப்பிட வரும்படி பலாஷேவ் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் தியோராக் மூலம் அவருக்கு அழைப்பு கிடைத்தது. பெசியர்ஸ், காலையின்கோர், பெர்தியர் ஆகியவர்களும் டின்னரில் பிரசன்னமாயிருந்தார்கள். பலாஷேவை மகிழ்ச்சியோடும் சுஜன்யத்தோடும் நெப்போலியன் வரவேற்றார். அன்று காலையில் அவர் காட்டிய கோபத்திற்காக அடக்கத்தையோ சுய கண்டனத்தையோ அவர் காட்டிக் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக பலாஷேவ் சங்கோதரமில்லாமல் இருப்பதற்காக அவர் முயற்சித்தார். தாம் ஒரு தவறு செய்வது என்பது நடக்காத காரியம் என்பதை வெகு காலத்திற்கு முன்பே அவர் உறுதியாக நம்பியுள்ளார் என்பது தெளிவாய் தெரிந்தது. அவருடைய அபிப்பிராயத்தில் அவர் எது செய்தாலும் அது சரியாக தான் இருக்க வேண்டும் என்றே நம்பி வந்தார். அவர் செய்கிற காரியம் சரியான காரியங்களோடோ அல்லது தவறான காரியங்களோடோ பொருந்தியிருக்கின்றன என்பதற்காக அவர் அப்படி நினைக்கவில்லை. தாம் செய்தார் என்றாலும் அது சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரே முடிவையே அவர் கொண்டிருந்தார். வில்னா தெருக்கள் வழியாக சக்கரவர்த்தி சவாரி வந்தபோது மக்களின் கூட்டம் பரவசத்தோடு அவருக்கு வாழ்த்து கூறி அவரை பின்தொடர்ந்தன. அந்த சவாரிக்கு பின்னால் சக்கரவர்த்தி மிகுந்த நல்ல சுபாவத்தோடு இருந்தார். வில்னா தெருக்களில் அவர் சவாரி போன ரஸ்தாக்களில் உள்ள ஜன்னல்களையும் கொடிகளையும் அவருடைய எழுத்து சின்னங்களையும் அலங்காரமாய் தொங்கவிட்டிருந்தார்கள். போலீஸ் சீமாட்டிகள் அவரை வரவேற்று தங்கள் கைக்குட்டைகளை அவருக்காக ஆட்டினார்கள். டின்னரில் பலாஷேவை தமது பக்கமாக நெப்போலியன் வைத்துக் கொண்டார். பலாஷேவை சிளஜன்யமாக நடத்தியதோடு தமது ராஜசபை தூதர்களில் அவர் ஒருவர் என்பதைப் போலவும் தமது திட்டங்களில் நம்பிக்கை கொண்டவர்களில் அவர் ஒருவர் என்பதைப் போலவும் தமது வெற்றியில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களில் அவர் ஒருவர் என்பதைப் போலவும் அவரிடம் நடந்து கொண்டார். உரையாடலின் போது மாஸ்கோவை பற்றி அவர் பிரஸ்தாபித்தார். ருஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோவை பற்றி பலாஷேவிடம் கேட்டபோது ஒரு பிரயாணி தாம் விஜயம் செய்யப்போகும் ஒரு புதிய நகரத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வது போல மட்டும் அவர் கேட்கவில்லை. தாம் கேள்வி கேட்பதால் ஒரு ருஷ்யர் என்ற முறையில் பலாஷேவ் மிகுந்த பெருமை கொள்வார் என்று அவர் நம்பிக்கொண்டும் கேட்டார். மாஸ்கோவில் எத்தனை பேர் வசிக்கிறார்கள்? எத்தனை வீடுகள் இருக்கின்றன? மாஸ்கோவை பரிசுத்த மாஸ்கோ என்று அழைப்பது உண்மையா? மாஸ்கோவில் எத்தனை மாதா கோயில்கள் இருக்கின்றன என்று அவர் கேட்டார். அங்கே 200 மாதா கோயில்களுக்கு மேலாக இருக்கின்றன என்ற பதிலை கேட்டவுடன் அவர் சொன்னார், எதற்காக அத்தனை மாதா கோயில்கள் வேண்டும்? ருஷ்யர்கள் மிகுந்த பக்தியுள்ளவர்கள் என்று பலாஷேவ் சொன்னார். ஆனால் ஏராளமான சன்னியாசி மடங்களும் மாதா கோயில்களும் இருப்பது எப்பொழுதுமே மக்களின் பிற்போக்கின் சின்னங்களாகவே விளங்கும் என்று நெப்போலியன் சொல்லிவிட்டு தாம் கூறிய இந்த அபிப்பிராயத்தை ஆதரிக்க விரும்புவதைப் போல காலையின் கோர்ட்டை திரும்பி பார்த்தார். பிரெஞ்சு சக்கரவர்த்தி சொல்லியதை தாம் ஒப்புக்கொள்ளவில்லை என்று பலாஷேவ் மரியாதையோடு கூறினார். ஒவ்வொரு நாட்டிற்கும் அதனுடைய சொந்த குணம் உண்டு என்று அவர் சொன்னார். ஆனால் ஐரோப்பாவில் வேறு எங்கும் இம்மாதிரி இல்லை என்று நெப்போலியன் சொன்னார். மாட்சிமை தங்கியவர் மன்னிக்க வேண்டும். ருஷ்யாவைத் தவிர ஸ்பெயின் நாடு இருக்கிறது. அங்கே கூட ஏராளமாக மாதா கோயில்களும் சன்னியாசி மடங்களும் இருக்கின்றன என்று பலாஷேவ் கூறினார். ஸ்பெயின் தேசத்தில் சமீபத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் தோல்வி அடைந்தார்கள். ஆகவே இம்மாதிரி பலாஷேவ் கொடுத்த பதிலை பின்னால் அவர் அலெக்சாண்டரின் ராஜ சபையில் சொல்லிய போது எல்லாரும் பாராட்டினார்கள். ஆனால் நெப்போலியனுடைய அந்த டின்னர் கூட்டத்தில் அதை ஒருவரும் பாராட்டவில்லை. அதை கவனிக்காதது போலவே விட்டு விட்டார்கள். அங்கிருந்த மார்ஷல்களின் சுவாரஸ்யமில்லாத குழப்பமான முகங்கள் பலாஷேவ் பேசிய குரலுக்கு அர்த்தமென்ன என்று ஆச்சரியப்படுவது போல தோன்றின. அவர் சொல்லுவதில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருந்தால் அது எங்களுக்கு தெரியவில்லை அல்லது அந்த பேச்சு புத்திசாலித்தனமாகவும் இல்லை என்று அவர்களுடைய முகத்தோற்றங்கள் சொல்லுவது போல் இருந்தன. ஆகவே அவருடைய பதிலை ஒருவரும் பாராட்டவில்லை. நெப்போலியன் அதை கவனிக்கவே இல்லை. மாஸ்கோவிற்கு போகிற நேரான ரஸ்தா எந்த பட்டணங்களின் வழியாக போகிறது என்று சாதாரணமாக பலாஷேவை கேட்டார். டின்னர் முழுவதிலும் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருந்த பலாஷேவ் எல்லா ரஸ்தாக்களும் ரோமாபுரிக்கே போகின்றன என்பது போல எல்லா ரஸ்தாக்களும் மாஸ்கோவிற்கே போகின்றன என்று சொன்னார். பல ரஸ்தாக்கள் இருக்கின்றன என்றும் பால்டாவா வழியாக போகிற ரஸ்தாவில்தான் 12வது சார்லஸ் போனார் என்றும் அவர் கூறினார். 100 வருஷங்களுக்கு முன்பாக
1709 வருஷத்தில் ஸ்வீடன் தேசத்து மன்னரான 12வது சார்லஸ் ருஷ்யா மீது படையெடுத்தார். ருஷ்யாவின் சக்கரவர்த்தியான மகா பெரிய பீட்டர் என்பவர் பாலுடாவா என்ற இடத்தில் பூரணமாக அவரை தோற்கடித்தார். மிகுந்த சிரமத்தோடு துருக்கிக்கு அவர் தப்பி ஓடினார். தமது பொருத்தமான பதிலைக் கண்டு தம்மையறியாமலேயே மகிழ்ச்சியோடு பலாஷேவ் முகம் சிவந்தார். ஆனால் பாலுடாவா என்ற வார்த்தையை அவர் சொல்லி முடிக்கும் முன்பாக காலையின் கோர் பேச ஆரம்பித்தார். பீட்டர்ஸ்பர்க்கிலிருந்து மாஸ்கோவிற்கு போகும் ரஸ்தா மிகவும் மோசமானது என்று கூறி பீட்டர்ஸ்பர்க்கில் தமக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் கூறினார். டின்னருக்கு பின்னால் நெப்போலியனுடைய படிக்கும் அறைக்கு காப்பி அருந்துவதற்காக எல்லாரும் சென்றார்கள். 4 தினங்களுக்கு முன்பாக அதுதான் அலெக்சாண்டர் சக்கரவர்த்தியின் படிப்பு அறையாக இருந்தது. நெப்போலியன் அங்கே அமர்ந்து தமது சேவர் காப்பி கோப்பையை கையில் எடுத்துக் கொண்டிருந்தார். தமது பக்கத்தில் அமரும்படி பலாஷேவிற்கு சொன்னார். சாப்பிட்ட பின்பு ஒருவனுக்கு திருப்தி ஏற்பட்டு எவ்வித காரணமுமில்லாமல் ஒவ்வொருவரையும் தமது நண்பர் என்று பாவிக்கக்கூடிய சிலஜன்ய மனோபாவத்தில் இருப்பது எல்லாரும் அறிந்த விஷயம். அதே மனோபாவத்தில் அப்பொழுது நெப்போலியன் இருந்தார். தம்மை பூஜிக்கிறவர்களே தம்மை சுற்றி இருப்பதாக அவருக்கு தோன்றியது. ஆகவே தமது டின்னருக்கு பின்னால் பலாஷேவ் கூட தமது நண்பர் என்றும் தம்மை போற்றி பூஜிக்கிறவர் என்றும் அவர் நினைத்தார். ஒரு மகிழ்ச்சியோடு ஆனால் சிறிது கேலியான புன்னகையோடு நெப்போலியன் அவர் பக்கம் திரும்பினார். இதே அறையில்தான் அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி தங்கி இருந்ததாக எனக்கு சொல்லுகிறார்கள். ஜெனரல்லே, இது விசித்திரமாக இல்லையா என்று அவர் கேட்டார். தாம் சொல்லுவது கேட்பவருக்கு பிடித்தமானதாய் இருக்கும் என்பதில் சந்தேகம் கொள்ளவில்லை. ஏனெனில் அலெக்சாண்டரை விட தாம் உயர்வானவர் என்பதை அவர் சொல்லுவது நிரூபிப்பதாக அவர் நினைத்தார். பலாஷேவால் ஒரு பதிலும் கூற முடியவில்லை. முனமாக தமது தலையை தாழ்த்தினார். ஆம், 4 நாட்களுக்கு முன்பாக இதே அறையில் வின்ஜிம்கரோடும் ஸ்டைனும் ஆலோசனை நடத்திக் கொண்டிருந்தார்கள் என்று நெப்போலியன் ஒரு இகழ்ச்சியான சுய நம்பிக்கை கொண்ட புன்முறுவலோடு தொடர்ந்து பேசினார். அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி என்னுடைய சொந்த விரோதிகளை தம்மை சுற்றிலும் வைத்துக் கொண்டிருப்பதைத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே மாதிரி நானும் செய்ய முடியும் என்பதை அவர் நினைத்து பார்க்கவில்லையா என்று சொல்லி கேள்விக்குறியோடு பலாஷேவை நெப்போலியன் திரும்பி பார்த்தார். அன்று காலையில் அவர் பேசியது இன்னும் மறையாமல் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அந்த கோபமான பாதையிலேயே அவருடைய சிந்தனை மீண்டும் திரும்பியது போல காணப்பட்டது. நானும் அதைச் செய்ய முடியும் என்பதை அவர் அறிந்து கொள்ளட்டும் என்று நெப்போலியன் சொல்லி தமது கையில் இருந்த கோப்பையை தள்ளி வைத்து எழுந்தார். அவருடைய உருடெம்பிர்க், வார்டன், வைமார் உறவினர்களை எல்லாம் ஜெர்மனியை விட்டு நான் விரட்டிவிடுவேன். ஆம், நான் அவர்களை விரட்டிவிடுவேன். ருஷ்யாவில் அவர்கள் தங்குவதற்கு விடுதிகளை அவர் தயார் செய்யட்டும். பலாஷேவ் தமது தலையை தாழ்த்தினார். தாம் தலை வணங்கி புறப்பட்டு போக விரும்புவது போலவும் இதுவரை தம்மிடம் சொல்லியவைகளை எல்லாம் வேறு வழியில் இல்லாமல் தாம் கேட்டு வந்தது போலவும் விளங்கினார். இந்த தோற்றத்தை நெப்போலியன் கவனிக்கவில்லை. தமது எதிரியிடமிருந்து வந்த ஒரு தூதர் என்ற முறையில் பலாஷேவை அவர் நடத்தவில்லை. தம்மீது அவர் பூரணமாக பக்தி கொண்டு இருப்பது போலவும் அவருடைய மாஜி எஜமானருக்கு அவமானங்களைக் கண்டு அவர் மகிழ்ச்சி அடைவார் என்பது போலவும் பலாஷேவை அவர் நடத்தினார். அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி இராணுவங்களின் கமாண்டர் பதவியை எதற்காக மேற்கொண்டார்? அதனால் என்ன நன்மை ஏற்பட்டுவிடும்? எனக்கு யுத்தம் என்பது என்னுடைய தொழில். ஆனால் அவருக்கு ஆட்சி புரிவதுதான் அவர் தொழிலே ஒழிய இராணுவங்களை நடத்துவது அவர் தொழில் அல்ல. எதற்காக அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்று நெப்போலியன் கேட்டார். மீண்டும் நெப்போலியன் தமது பொடி தப்பியை வெளியே எடுத்து அந்த அறையில் மிளனமாக பல தடவைகள் மேலும் கீழும் உலாவினார். பலாஷேவை பிரியப்படுத்தும்படி ஒரு முக்கியமான காரியத்தை செய்வதைப் போல ஒரு லேசான புன்னகை கொண்டு நம்பிக்கையோடு வேகமாக தமது கையை அந்த 10 வயதான ருஷ்ய ஜெனரலின் முகத்திற்கு உயர்த்தி அவருடைய காதை பற்றி மெதுவாக இழுத்தார். அவருடைய உதடுகள் மட்டும் இளநகை காட்டின. பிரெஞ்சு ராஜ சபையில் ஒருவருடைய காதை சக்கரவர்த்தி பிடித்து இழுப்பது என்பது மிக பெரிய மரியாதையென்றும் சக்கரவர்த்தியின் அருளை காட்டுவதென்றும் கருதப்பட்டு வந்தது. நல்லது. அலெக்சாண்டர் சக்கரவர்த்தியின் தூதரும் அவருடைய பூஜிக்கிறவருமான நீர் ஏன் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறீர் என்று அவர் கேட்டார். தம்முடைய பிரசன்னத்தில் தம்முடைய தூதுவராகவும் தம்மை பூஜிக்கிறவராகவும் இருப்பதைத் தவிர மற்றவர்களின் தூதராகவோ மற்றவர்களை பூஜிக்கிறவர்களாகவோ இருப்பது கேலிக்குத்தான விஷயம் என்று அவர் நினைப்பது போல அவர் பேசியது இருந்தது. ஜெனரலுக்கு குதிரைகள் தயாராக இருக்கின்றனவா
என்று பலாஷேவ் தலை வணங்கியதற்கு பதில் கூறுகிறவரை போல தமது தலையை லேசாக அவர் பக்கம் சாய்த்து அவர் கேட்டார், என்னுடைய குதிரைகளை அவருக்கு கொடுங்கள். அவர் வெகு தூரம் போக வேண்டியிருக்கிறது என்று முடித்தார். பலாஷேவ் எடுத்துக்கொண்டு போன கடிதம்தான் அலெக்சாண்டருக்கு நெப்போலியன் அனுப்பிய கடைசி கடிதம். பேட்டியைப் பற்றிய ஒவ்வொரு விஷயமும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. யுத்தம் ஆரம்பமாயிற்று. 9.8 மாஸ்கோவில் பீயருடன் பேசிய பின்பு இளவரசர் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு போனார். சொந்த வேலையாக போவதாக தமது குடும்பத்தாரிடம் சொன்னார். ஆனால் உண்மையில் அண்டரோல் கூராகினை சந்திப்பதற்காகவே அவர் போனார். அவரை எதிர்க்க வேண்டியது அவசியமென்றும் அவர் நினைத்தார். பீட்டர்ஸ்பர்க்கிற்கு போய் சேர்ந்ததும் கூராகினை பற்றி விசாரித்தார். அவர் முன்பே நகரத்தை விட்டு போய்விட்டார். இளவரசர் ஆண்ட்ரூ அவரை தேடிக்கொண்டு வருகிறார் என்று தமது மைத்துனருக்கு ஏற்கனவே பீயர் எச்சரிக்கை செய்திருந்தார். யுத்த மந்திரியிடமிருந்து சீக்கிரமாக தமக்கு ஒரு உத்தியோகத்தை வாங்கிக் கொண்டு மாலுடேவியா என்ற இடத்திலிருந்த இராணுவத்தில் போய் சேருவதற்கு அண்டரோல் கூராகின் புறப்பட்டு போனார். இளவரசர் ஆண்ட்ரூ பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்தபோது தமது முந்தைய கமாண்டரான குட்டசோவை சந்தித்தார். அவர் எப்போதுமே இவரிடம் நல்லெண்ணம் கொண்டவர். மாலுடேவியா என்ற இடத்தில் உள்ள இராணுவத்திற்கு தாம் போவதாகவும் தம்மோடு அவரும் வரவேண்டுமென்றும் குட்டசோவ் கேட்டார். மாலுடேவியாவில் உள்ள இராணுவத்திற்கு குட்டசோவ் சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார். ஆகவே தலைமை ஸ்தானத்தில் உள்ள பரிவாரத்தில் ஒரு உத்தியோகம் பெற்றுக்கொண்டு துருக்கிக்கு இளவரசர் ஆண்ட்ரூ புறப்பட்டு போனார். கடிதம் மூலமாக எழுதி கூராகினை சண்டைக்கு அழைப்பது சரியான காரியமல்ல என்று இளவரசர் ஆண்ட்ரூ நினைத்தார். புதிதாக காரணம் எதுவும் இல்லாமல் அவரை சண்டைக்கு அழைத்தால் இளைய கோமகள் ராஸ்தோவாவின் பெயர் கெட்டு விடுமென்றும் அவர் நினைத்தார். ஆகவே தூயல் சண்டைக்கு புதிதாக ஒரு காரணத்தை கண்டு பிடிப்பதற்காக கூராகினை நேரில் சந்திக்க விரும்பினார். ஆனால் துருக்கியிலும் கூட கூராகினை அவர் கண்டு பிடிக்க முடியவில்லை. ஏனெனில் இளவரசர் ஆண்ட்ரூ அங்கே வந்ததும் துருக்கியை விட்டு கூராகின் ரூஷியா திரும்பிவிட்டார். புதிய நாட்டில் புதிய நிலைமைகளில் வாழ்க்கை சுலபமாகவும் சகிக்க கூடியதாகவும் இருந்ததை இளவரசர் ஆண்ட்ரூ கண்டார். தமதுட நிச்சயதார்த்த பெண் நிச்சயதார்த்தத்தை முறித்த பின்புதனுடைய பலன்களை மறைப்பதற்கு அவர் எவ்வளவு அதிகமாக முயற்சி செய்தாரோ அவ்வளவுக்கவ்வளவு கூர்மையாக அவரை அவை உறுத்தின. அவர் சந்தோஷமாய் இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு கஷ்டமாய் தோன்றின. ஒரு காலத்தில் சுதந்திரத்திற்கும் விடுதலைக்கும் அவர் எவ்வளவு உயர்ந்த மதிப்பு கொடுத்திருந்தாரோ அவையெல்லாம் அவருக்கு இப்பொழுது மிகுந்த கஷ்டமாய் இருந்தன. ஆஸ்திரேலிய யுத்த களத்தில் படுத்து வானத்தை பார்த்து கொண்டிருந்த போது அவருக்கு முதலில் தோன்றிய நினைப்புகள் பின்னால் பீயரிடம் சம்பாஷித்த போது விரிவடைந்தன. அந்த நினைப்புகள் அவர் வாகுசாரவா என்ற இடத்தில் தனிமையாய் இருந்த போதும் பின்னர் சுவிட்சர்லாந்திலும் ரோமாபுரியிலும் இருந்த போதும் அவரை நிரப்பி வந்தன. அவற்றையெல்லாம் இப்பொழுது அவரால் நினைக்க முடிவதில்லை. அவை காட்டிய அந்த பிரகாசமான எல்லையற்ற அடிவானங்களையும் அந்த நினைப்புகளையும் மீண்டும் நினைவு கூர்ந்து கொள்ளுவதற்கு கூட அவர் பீதியடைந்தார். தம்முடைய பழங்கால காரியங்களுக்கு சம்பந்தமில்லாத உடனே செய்ய வேண்டிய காரியங்களில் மட்டும் அவர் சிரத்தை கொண்டிருந்தார். அந்த பழங்கால காரியங்கள் அவரை நெருங்கி இருக்க தற்கால காரியங்களில் அவர் மிகுந்த ஆவலோடு இறங்கினார். ஒரு காலத்தில் அவருக்கு மேலாக உயர்ந்து எல்லையற்ற கம்பீரமான தேவலோக படுதாவாக விளங்கியது இப்பொழுது திடீரென்று ஒரு தாழ்ந்த கனமான நிலவரை போல தோன்றி அவரை அமுக்கியது. அதில் எல்லாம் தெளிவாய் தோன்றிய போதிலும் அதில் இரகசியமோ நித்தியத்துவமோ காணப்படவில்லை. அவருக்கு முன்னால் நின்ற வேலைகளில் இராணுவ சேவைதான் சுலபமானதாகவும் மிகுந்த பழக்கமுள்ளதாகவும் தோன்றியது. குட்டசோவின் பரிவாரங்களில் ஒரு ஜெனரலாக அவர் அலுவல் பார்த்தபோது மிகுந்த ஊக்கத்துடனும் விடாப்பிடியுடனும் வேலை பார்த்தார். வேலையில் அவருக்குள்ள விருப்பத்தையும் சரியாக வேலை செய்ய வேண்டுமென்ற நினைப்பையும் கண்ட குட்டசோவ் ஆச்சரியம் அடைந்தார். கூராகினை துருக்கியில் காண முடியவில்லை என்பதற்காக மீண்டும் அவருக்கு பின்னால் ரஷ்யாவுக்கு போக வேண்டியது அவசியமென்று அவர் நினைக்கவில்லை. என்றாலும் எவ்வளவு காலம் கழிந்தாலும் அதற்கு பின்னால் அவர் கூராகினை சந்திக்கும் போது அவர் மீது இளவரசருக்கு இழிவான அபிப்பிராயம் இருந்த போதிலும் கூராகினுடன் தூயல் சண்டை போட இறங்குவது ஒரு தகுதியற்ற காரியம் என்ற நம்பிக்கை இருந்த போதிலும் அவர் கூராகினை சந்திக்கும் போது தம்மை தடுக்க முடியாது என்பதையும் ஒரு கடும் பசியுள்ளவன் ஆகாரத்தை எப்படி பற்றுவானோ அதே மாதிரிதான் கூராகினோடு சண்டை போட நேரிடும் என்பதையும் அவர் அறிவார். தமக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு இன்னும் பழிவாங்கவில்லை என்ற உணர்ச்சியும் மனக்கசப்பு தீரவில்லை என்ற உணர்ச்சியும் அவருடைய இருதயத்தை பலமாய் அழுத்தின. விடாத ஓய்வில்லாத ஆசை கொண்ட
தற்புகழ்ச்சிக்கான வேலைகளில் ஈடுபட்டு துருக்கியில் அவர் பெற்றிருந்த செயற்கை அமைதியை அந்த உணர்ச்சிகள் கெடுத்து வந்தன. 1812ஆம் வருஷத்தில் நெப்போலியனோடு யுத்தம் ஆரம்பமாய் விட்டது என்ற செய்தி புகாரஸ்து நகருக்கு வந்து சேர்ந்தது. அந்த நகரில் கடந்த 2 மாதங்களாக வாலாச்சியம் பெண்ணோடு குட்டதோம் இரவும் பகலுமாக காலத்தை கழித்து வந்தார். அந்த செய்தி கிடைத்தவுடன் தம்மை மேற்கு இராணுவத்திற்கு மாற்றிவிடும்படி இளவரசர் ஆண்ட்ரூ குட்டதோவை கேட்டார். பால்கோன்ஸ்கியின் சுறுசுறுப்பான நடவடிக்கைகளைக் கண்டு அவற்றினால் தம்முடைய சோம்பேறித்தனத்தை கண்டிப்பது போல இருக்கிறது என்று சடைவு கொண்ட குட்டதோம் அவரை அங்கிருந்து அனுப்புவதற்கு மிகவும் தயாராயிருந்தார். ஆகவே பாரக்லே தி தாலி என்பவரிடம் அவரை அனுப்பினார். மேற்கு இராணுவம் அந்த மே மாதத்தில் தெரிசா என்ற இடத்தில் முகாம் போட்டிருந்தது. அதில் போய் சேருவதற்கு முன்பாக இளவரசர் ஆண்ட்ரூ பாலுடு ஹில்ஸுக்கு போனார். தாம் போகிற வழியிலேயே பாலுடு ஹில்ஸ் இருந்தது. ஸ்மாலென்ஸ் ரஸ்டாவில் இருந்து 2 மைல் தூரத்தில் அந்த இடம் இருந்தது. கடந்த 3 வருஷ காலங்களில் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ மாறுதல்கள் ஏற்பட்டிருந்தன. எத்தனையோ விதமான எண்ணங்கள் அவருடைய மனதில் தோன்றியிருந்தன. எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் அவருக்கு ஏற்பட்டிருந்தன. மேற்கிலும் கிழக்கிலும் அவர் பிரயாணம் செய்தபடியால் எவ்வளவோ காரியங்களை அவர் பார்த்தார். ஆகவே பாலுடு ஹில்ஸுக்கு அவர் வந்து சேர்ந்ததும் அவர் எதிர்பார்த்த விதத்தில் அங்கே வாழ்க்கை ஒவ்வொரு விதத்திலும் பழையபடியே இருந்ததை ஒழிய கொஞ்சங்கூட மாறவில்லை என்பதை அறிந்ததும் அவருக்கு விசித்திரமாயிருந்தது. கல் தூண்களோடு அமைய பெற்ற அந்த வெளிவாசல்கள் வழியாக அவர் நுழைந்து அங்கிருந்த சாலை வழியாக வீட்டிற்கு போனார். ஒரு மயக்கமான தூங்கும் கோட்டைக்குள் போகிற மாதிரி அவர் போனது இருந்தது. அதே மாதிரி பழைய கம்பீரமான தோற்றம், அதே மாதிரியான சுத்தம், அதே மாதிரியான அமைதி அங்கே நிலவி வந்தன. வீட்டினுள்ளே பழைய மேஜை நாற்காலிகளும் பழைய சுவர்களும் பழைய சப்தங்களும் பழைய வாசனைகளும் வீதி கொண்ட அதே பழைய முகங்களும், ஆனால் முகங்கள் எல்லாம் கொஞ்சம் வயதாயும் காணப்பட்டன. இளவரசி மேரி முன் போலவே பீதி உள்ளவளாகவும் அழகு இல்லாத குமாரியாகவும் தனது வாழ்க்கையின் சிறந்த வருஷங்களை உபயோகமில்லாமலும் மகிழ்ச்சி இல்லாமலும் கழித்து இடைவிடாத பயத்திலும் கஷ்டங்களிலும் உழன்று வயதில் அதிகமாகிக் கொண்டு வந்தாள். குமாரி பிரியன் பழைய மாதிரியே பிலக்கோடு சுயதிருப்தி அடைந்த பெண்ணாக ஒவ்வொரு வினாடியையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அனுபவித்து எதிர்காலத்தை பற்றி மகிழ்ச்சியான நம்பிக்கைகள் நிறைந்தவளாக காணப்பட்டாள். அவள் வரவர மிகுந்த சுய நம்பிக்கை கொண்டிருப்பதாக இளவரசர் ஆண்ட்ரூ நினைத்தார். ஸ்விட்சர்லாந்தில் இருந்து தாம் அழைத்து வந்த வாத்தியாராகிய தெர்சலெஸ் என்பவர் ஒரு ருஷ்ய கோட்டை அணிந்து கொண்டு அரைகுறை ருஷ்ய மொழியில் வேலைக்காரர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் முன்போலவே குறுகிய புத்திசாலித்தனத்துடனும் மனச்சாட்சி உள்ளவராகவும் ஆனால் தம்பமான வாத்தியராகவும் காணப்பட்டார். வயோதிக இளவரசர் பார்வையில் மாறியிருந்தார். இடது பக்கத்தில் ஏற்பட்டிருந்த ஒரு சந்து தெளிவாய் தெரிந்தது. குணத்தை பொறுத்த வரையில் அவர் பழையபடியே இருந்தார். ஆனால் கோபத்திலும் கேலியிலும் முன்னைவிட அதிகமாய் காணப்பட்டார். குஞ்சு நிக்கலஸ் மட்டும் தோற்றத்தில் மாறியிருந்தான். அவன் வளர்ந்திருந்தான். ரோஜா நிறத்தில் காணப்பட்டான். சுருண்ட கருப்புத்தலை முடி அவனுக்கு இருந்தது. அவன் மகிழ்ச்சியாய் இருந்து சிரிக்கும் போது தன்னை அறியாமலேயே தனது அழகிய சிறிய மேல் உதட்டை தனது தாயார் செய்ததைப் போலவே மேலே தூக்குவான். அவன் ஒருவன்தான் இந்த மயக்கமான தூங்கும் கோட்டையில் எல்லாம் மாறாமல் நிற்கும் சட்டத்திற்கு கீழ்ப்படியாதவன். வெளிப்பார்வையில் எல்லாமே பழைய மாதிரியாகவே இருப்பதாக தோன்றினாலும் இந்த மக்களின் உள்ளுறவுகள் மட்டும் இளவரசர் ஆண்ட்ரூ கடைசியாக பார்த்ததற்கு பின்னால் மாறிப்போய் இருந்தன. அந்த வீட்டில் உள்ளவர்கள் 2 கோஷ்டிகளாக பிரிந்து ஒருவருக்கொருவர் விரோதமாக நடந்து கொண்டார்கள். அவர் அங்கே வந்திருப்பதால் அவருக்காக தங்கள் பழக்கங்களை மாற்றிக்கொண்டு அவர்கள் கூடினார்கள். இந்த 2 கோஷ்டிகளில் ஒன்றில் வயோதிக இளவரசர், குமாரி பிரியன், கட்டிடச் சிற்பி ஆகியோர் இருந்தார்கள். மற்றொரு கோஷ்டியில் இளவரசி மேரியும் தெர்சலெஸும் குஞ்சு நிக்கலசும் மற்றும் வயதான தாதிகளும் வேலைக்காரர்களும் இருந்தார்கள். பாலுடு ஹில்ஸில் அவர் தங்கியிருந்த காலத்தில் குடும்பத்தார் எல்லோருமே ஒன்றாய் உட்கார்ந்து டின்னர் சாப்பிட்டார்கள். ஆனால் அவர்களுக்குள் சிலஜன்யம் இல்லை. தாம் விருந்தாளியாக வந்திருப்பதால் தமக்காக தனி விசேஷம் காட்டப்படுகிறது என்றும் அவர்கள் எல்லாரும் தமக்காக தர்ம சங்கடத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள் என்றும் இளவரசர் ஆண்ட்ரூ நினைத்தார். தம்மையறியாமலேயே முதல் நாளன்று டின்னர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது இதை நினைத்து முனமாயிருந்தார். இதை கவனித்த வயோதிக இளவரசரும் மிகுந்த சோகத்தோடு முனமானார். டின்னர் முடிந்ததும் நேராக தமது அறைக்கு போய்விட்டார்.
மாலையில் இளவரசர் ஆண்ட்ரூ அவரை போய் சந்தித்தார். அவரை உற்சாகப்படுத்துவதற்காக கோமகன் காமின்ஸ்கியின் படையெடுப்பை பற்றி பேச ஆரம்பித்தார். வயோதிக இளவரசர் எதிர்பாராத விதமாக இளவரசி மேரியை பற்றி பேச ஆரம்பித்தார். அவளுடைய மூடத்தனமான மத நம்பிக்கைகளை அவர் குறை கூறினார். குமாரி பிரியன் மீது அவளுக்குள்ள வெறுப்பை பற்றியும் அவர் குறை கூறினார். குமாரி பிரியன் தான் தம்மிடம் உண்மையில் அன்பு கொண்டிருப்பதாக அவர் சொன்னார். தம் உடம்பு அசுக்கியமாயிருந்தால் அதற்கு காரணம் இளவரசி மேரிதான் என்று வயோதிக இளவரசர் சொன்னார். அவள் வேண்டுமென்றே தமக்கு தொந்தரவு கொடுத்து எரிச்சல் கொடுத்து வருவதாகவும் அவள் அசட்டுத்தனமான பேச்சுகளை பேசி அந்த குஞ்சு இளவரசர் நிக்கலசரை கெடுத்து வருவதாகவும் சொன்னார். தமது குமாரியை தாம் துன்புறுத்தி அவளுடைய வாழ்க்கையை மிகவும் கஷ்டமானதாக செய்து வருவதை வயோதிக இளவரசர் அறிவார். ஆனால் அவளை துன்புறுத்தாமல் இருக்க தம்மால் முடியாதென்பதையும் அவளுக்கு அது வேண்டியதுதான் என்பதையும் அவர் அறிவார். இதை அறிந்து கொண்டிருக்கிற இளவரசர் ஆண்ட்ரூ தமது சகோதரியை பற்றி என்னிடம் ஏன் ஒன்றும் சொல்வது இல்லை? நான் ஒரு அயோக்கியன் என்று அவர் நினைக்கிறாரா? அல்லது தமது குமாரியை ஒரு காரணமும் இல்லாமல் தூர தள்ளி வைத்திருக்கும் ஒரு வயோதிக முட்டாள் என்று அவர் நினைக்கிறாரா? அல்லது இந்த பிரெஞ்சு பெண்ணை தம்மோடு சேர்த்து வைத்திருக்கிறார் என்று அவர் நினைக்கிறாரா? அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவருக்கு நான் விளக்கிச் சொல்ல வேண்டும். நான் சொல்வதை கேட்டாக வேண்டும் என்று வயோதிக இளவரசர் நினைத்தார். தமது குமாரியின் நியாயமற்ற போக்கை தம்மால் ஏன் பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை என்பதை அவர் விளக்க ஆரம்பித்தார். நீர் என்னை கேட்டால் என்று இளவரசர் ஆண்ட்ரூ மேலே நிமிர்ந்து பார்க்காமலேயே பேசினார். தமது ஆயுளிலேயே முதல் தடவையாக தமது தந்தையை அவர் கண்டித்தார். அதை பற்றி பேசுவதற்கு நான் விரும்பவில்லை. ஆனால் நீர் என்னிடம் கேட்கிறபடியால் எனது ஒளிவு மறைவு இல்லாத அபிப்பிராயத்தை சொல்லுகிறேன். உமக்கும் மேரிக்கும் இடையில் ஏதாவது தப்பபிப்பிராயமோ மனஸ்தாபமோ இருந்தால் அதற்காக நான் அவளை குறைகூற மாட்டேன். ஏனெனில் அவள் எம்மை எவ்வளவு தூரம் நேசிக்கிறாள் என்பதையும் மரியாதை காட்டுகிறாள் என்பதையும் நான் அறிவேன். ஆனால் நீர் என்னை கேட்கிறபடியால் என்று தொடர்ந்து இளவரசர் மிகுந்த எரிச்சல் கொண்டு, அவர் சமீப காலத்தில் அம்மாதிரி எப்போதுமே எரிச்சல் கொள்கிறார். ஏதாவது உங்களுக்குள் தப்பபிப்பிராயங்கள் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் அந்த கேடு கெட்ட பெண் இருக்கிறாளே அவளால்தான் ஏற்பட்டவை என்று நான் சொல்வேன். என்னுடைய சகோதரிக்கு துணையாக இருக்க அவள் அருகதையற்றவள். வயோதிக மனிதர் முதலில் தமது குமாரர் மீது வெறித்த கண்களோடு குத்திட்டு பார்த்தார். ஒரு இயற்கைக்கு விரோதமான புன்னகை அவர் பற்களின் நடுவே இருந்த இடைவெளி வழியாக தோன்றியது. இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு இதில் இன்னும் பழக்கம் ஏற்படவில்லை. என்ன துணை, எனது அன்பான குமாரனே? என்ன, நீ அதற்குள் அதை பேச ஆரம்பித்து விட்டாய்? என்ன? அப்பா, நான் எந்தவிதமான தீர்ப்பு கூறவும் விரும்பவில்லை என்று இளவரசர் ஆண்ட்ரூ ஒரு கடினமான தொனியோடு பேசினார். ஆனால் நீர் என்னை வாதுக்கு அழைத்தீர். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இனியும் எப்போதும் சொல்வேன். மேரியை குறைகூற முடியாது. அந்த ஒருத்தியைத்தான், பிரெஞ்சு பெண்ணைத்தான் குறைகூற வேண்டும். அவர் தீர்ப்பு கூறிவிட்டார். தீர்ப்பு கூறிவிட்டார் என்று அந்த வயோதிக மனிதர் மெதுவான குரலில் சொன்னார். அதை சிறிது மனக்குழப்பத்தோடு சொல்லியதாக இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு தோன்றியது. ஆனால் அவர் உடனே திடீரென்று கூதித்தெழுந்து, வெளியே போ, வெளியே போ. உன் நிழல் கூட இங்கே இருக்கக்கூடாது என்று அவர் கூச்சலிட்டார். இளவரசர் ஆண்ட்ரூ உடனே அதை விட்டு போக விரும்பினார். ஆனால் இளவரசி மேரி மற்றொரு நாள் தங்கும்படி அவரை சம்மதிக்கச் செய்தாள். அன்று தமது தந்தையை அவர் பார்க்கவில்லை. தமது அறையை விட்டு அந்த வயோதிகர் வெளியே வரவும் இல்லை. அவருடைய அறைக்குள் குமாரி பிரியனையும் தைக்கனையும் தவிர வேறு ஒருவரையும் அவர் அனுமதிக்கவில்லை. ஆனால் தம்முடைய குமாரர் போய்விட்டாரா என்று பல தடவைகள் கேட்டுக்கொண்டிருந்தார். மறுநாள் அந்த இடத்தை விட்டு போவதற்கு முன்பாக தமது குமாரனின் அறைக்கு இளவரசர் ஆண்ட்ரூ போனார். தன்னுடைய தாயைப் போலவே சுருளை தலை முடியைக் கொண்ட அந்த பையன், ஆரோக்கியத்தினால் ஜொலிப்பு கொண்டிருந்த அவன் அவருடைய முழங்கால்களில் ஏறி உட்கார்ந்தான். இளவரசர் ஆண்ட்ரூ அவனுக்கு நீல பறவையின் கதையைச் சொல்ல ஆரம்பித்தார். உடனே அவர் மனோராகியத்தில் இறங்கி கதையை முடிக்காமல் விட்டுவிட்டார். இந்த அழகிய குழந்தையைப் பற்றி, அவருடைய முழங்கால்களில் உட்கார்ந்திருந்த அவருடைய குமாரனைப் பற்றி அவர் மனோராகியத்தில் இறங்கவில்லை. ஆனால் தம்மை பற்றியே அவர் மனோராஜ்யம் செய்து கொண்டிருந்தார். தமது தந்தையை கோபம் வருகிற மாதிரி தாம் செய்துவிட்டதற்காக தம்முடைய மனதில் பச்சாதாபம் இருக்கிறதா என்று தம்முள் தேடி பார்த்தார்.
அல்லது வாழ்க்கையிலேயே முதல் தடவையாக தமது தந்தையோடு சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்பிப் போவதற்காக தம்முள் வருத்தம் இருக்கிறதா என்று தேடி பார்த்தார். இரண்டும் இல்லாததைக் கண்டு அவர் பயங்கரம் அடைந்தார். இதைவிட அதிகமாக அவருக்கு மற்றொரு விஷயம் இருந்தது. அதாவது, தம்முள் அவர் தேடி பார்த்தபோது தமது குமாரனிடம் அவருக்கு முன்னால் எவ்வளவு மனக்கசப்பான பரிவு இருந்ததோ அந்த பரிவை இப்போது அவர் காண முடியவில்லை. அதை மீண்டும் ஏற்படுத்தலாம் என்ற நம்பிக்கை கொண்டு தமது குமாரனை தமது முழங்கால்களில் தூக்கி வைத்து தடவி விட்டுக் கொண்டிருந்தார். நல்லது, மேலே சொல்லு என்று அவருடைய குமாரன் சொன்னான். இளவரசர் ஆண்ட்ரூ பதில் சொல்லாமல் அவனை முழங்கால்களில் இருந்து கீழே இறக்கிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே போனார். தமது தினப்படி வேலைகளை இளவரசர் ஆண்ட்ரூ விட்ட பின்பு, முக்கியமாக அவர் மகிழ்ச்சியாய் இருந்த அந்த பழைய வாழ்க்கை முறைகளுக்கு திரும்பிய பின்பு, வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள சடைவு பழைய வேகத்தோடு அவரை பற்றியது. இந்த நினைவுகளில் இருந்து விடுபட்டு கூடிய சீக்கிரம் வேறு ஏதாவது ஒரு வேலையைக் கண்டு பிடிக்க அவர் அவசரப்பட்டார். அப்படியானால், நீர் போவது என்று தீர்மானித்து விட்டீரா ஆண்ட்ரூ என்று அவருடைய சகோதரி கேட்டாள். கடவுளுக்கு நன்றி, ஆமாம், போகிறேன். உன்னால் அப்படிச் செய்ய முடியாததற்காக நான் வருந்துகிறேன் என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார். நீர் ஏன் அப்படிச் சொல்கிறீர் என்று இளவரசி மேரி கேட்டாள். இந்த பயங்கரமான யுத்தத்திற்கு நீர் போகும்போது நமது தந்தை மிகவும் வயதானவராய் இருக்கும்போது நீர் ஏன் அப்படி சொல்கிறீர்? உம்மை பற்றி அவர் கேட்டுக்கொண்டிருப்பதாக குமாரி பிரியன் சொல்கிறாள். அதைப் பற்றி அவள் பேச ஆரம்பித்ததும் அவளுடைய உதடுகள் துடித்தன. அவளுக்கு கண்ணீர் விழ ஆரம்பித்தது. இளவரசர் ஆண்ட்ரூ முகத்தை திருப்பி அந்த அறையில் உலாவ ஆரம்பித்தார். ஆ, என் கடவுளே, ஆ, என் கடவுளே, யாரால், இதனால் எப்பேற்பட்ட குப்பை மக்களுக்கு துன்பங்களை உண்டு பண்ண முடியும் என்று ஒருவர் நினைத்து பார்க்கும்போது என்று அவர் ஒரு குரோதத்தோடு கேட்டார். இதை கேட்டு இளவரசி மேரி நடுங்கினாள். அவர் குப்பைகள் என குறிப்பிட்டது தன்னுடைய துன்பத்திற்கு காரணமான குமாரி பிரியனை மட்டுமல்ல, அவருடைய மகிழ்ச்சியை இவன் கெடுத்தானோ அவனையும் சேர்த்து அவர் குறிப்பிடுகிறார் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். ஆண்ட்ரூ, ஒரு விஷயமாக நான் உண்மை கெஞ்சுகிறேன். ஒரு விஷயத்தில் நான் உண்மை இறங்கிக் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவள் சொல்லி அவருடைய முழங்கையை தொட்டு தன்னுடைய கண்ணீருக்கிடையில் பிரகாசித்துக் கொண்டிருந்த தனது கண்களால் அவரை நோக்கினாள். நான் உண்மை புரிந்து கொள்கிறேன். அவள் முகம் கவிழ்ந்தாள். துக்கம் என்பது மனிதர்கள் வேலை என்று நீர் நினைக்க வேண்டாம். மனிதர்கள் எல்லோரும் அவர் உடைய ஆயுதங்கள் என்று அவள் சொல்லி இளவரசர் ஆண்ட்ரூவின் தலைக்கு மேலாக பார்த்தாள். தமக்கு பழக்கமான ஒரு படம் தொங்கிக் கொண்டிருக்கும் இடத்தை ஒருவர் எப்படி பார்ப்பாரோ அதே மாதிரி நம்பிக்கையும் பழக்கமும் கொண்ட பார்வையோடு அவள் பார்த்தாள். துக்கம் என்பது அவரால் அனுப்பப்படுவது, மனிதரால் அல்ல. மனிதர்கள் அவர் உடைய ஆயுதங்கள். ஆகவே மனிதரை நாம் குறை சொல்லக்கூடாது. யாராவது ஒருவர் உமக்கு தீங்கு செய்துவிட்டதாக நீர் நினைத்தால் அதை உடனே மறந்து அவரை மன்னித்துவிடும். யாரையும் தண்டிப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அதன் பின்னால் நீர் மன்னிப்பதால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை நீர் அறிந்து கொள்ளுவீர் என்று மேரி சொன்னாள். நான் ஒரு பெண்ணாய் இருந்தால் அதே மாதிரி செய்வேன் மேரி. அது ஒரு பெண்ணுக்குரிய தர்மம். ஆனால் ஒரு ஆண் மறக்கவோ மன்னிக்கவோ செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது என்று அவர் பதில் சொன்னார். அந்த வினாடி வரையில் கூராகினைப் பற்றி அவர் நினைக்காமல் இருந்த போதிலும் அந்த பேச்சு வந்ததும் திடீரென்று அவருடைய தணியாத கோபம் அவருடைய இருதயத்தில் நிறைந்து பொங்கியது. நான் மன்னித்துவிட வேண்டுமென்று என்னை மேரி கேட்பதென்றால் அவரை வெகு காலத்திற்கு முன்பே தண்டித்திருக்க வேண்டும் என்றுதான் அதற்கு அர்த்தம் என்று அவர் நினைத்தார். அவளுக்கு அதற்கு மேலாக பதில் எதுவும் சொல்லாமல் அவர் கூராகினை சந்தித்து தமது ஆத்திரத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான நேரத்தை குறித்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார். கூராகின் இப்போது இராணுவத்தில் இருக்கிறார் என்பதை அவர் அறிவார். இன்னும் ஒரு நாள் அதிகமாக தங்கும்படி இளவரசி மேரி அவரை கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். தந்தையுடன் சமாதானம் செய்து கொள்ளாமல் ஆண்ட்ரூ புறப்பட்டு போவாரானால் அவளுடைய தந்தை எவ்வளவு தூரம் மன வருத்தப்படுவார் என்பதை அவள் அறிவாள் என்றும் சொன்னாள். இராணுவத்தில் இருந்து ஒரு வேளை தாம் சீக்கிரமாக திரும்பி வரக்கூடும் என்றும் தமது தந்தைக்கு கண்டிப்பாக கடிதம் எழுதுவதாகவும் இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார். இச்சமயத்தில் அதிகமாக அங்கே தங்கியிருந்தால் அவர்களுடைய அபிப்பிராய பேதங்கள் இன்னும் அதிகமாக மனக்கசப்பை கொடுக்கும் என்று அவர் சொன்னார். போய் வாரும் ஆண்ட்ரூ, துன்பங்கள் எப்போதும் கடவுளிடமிருந்தே வருகின்றன என்பதை நீர் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். மனிதர்களை எக்காலமும் அவற்றிற்காக குறை கூற முடியாது.
என்று தமது சகோதரியின் அந்த கடைசி வார்த்தைகள் அவர் அவளிடம் விடை பெற்றுக் கொண்டு போகும்போது அவருக்கு கேட்டன. அப்படியானால் அது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இளவரசர் ஆண்ட்ரூ பாலுடு ஹில்ஸ் மாளிகையில் இருந்து அந்த சாலைகள் வழியாக வெளியே வரும்போது நினைத்தார். பாவம், அவள் ஒன்றும் அறியாத ஒரு தந்து. அந்த புத்தி கெட்டுப்போன வயதான மனிதரிடம் அவள் அகப்பட்டுக் கொண்டு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த வயதான மனிதர்தாம் தவறு செய்ததாக உணர்கிறார். ஆனால் அவர் தம்மை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. என்னுடைய மகன் வளர்ந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறான். மற்றவர்களைப் போல அவனும் வாழ்க்கையில் ஏமாற்றப்படவோ செய்ய நேரும். நான் இராணுவத்திற்கு போகிறேன். ஏன்? எனக்கே தெரியவில்லை. நான் வெறுக்கக்கூடிய அந்த மனிதனை சந்திக்க விரும்புகிறேன். என்னைக் கொன்று என்னை பார்த்து சிரிக்கும்படி அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க விரும்புகிறேன். வாழ்க்கையின் நிலைமைகள் எல்லாம் முன்போலவே இருந்தன. ஆனால் அப்போது அவையெல்லாம் ஒன்றையொன்று சேர்ந்து பிணைந்து இருந்தன. ஆனால் இப்போதோ அவையெல்லாம் துண்டு துண்டுகளாக போய்விட்டன. உபயோகமற்ற காரியங்கள் தொடர்ச்சியில்லாமல் ஒன்றன்பின் ஒன்றாக இளவரசர் ஆண்ட்ரூவின் மனதில் வந்து தோன்றின. 9.9 இராணுவத்தின் தலைமை காரியாலயத்திற்கு ஜூன் மாதக் கடைசியில் இளவரசர் ஆண்ட்ரூ வந்து சேர்ந்தார். முதல் இராணுவத்தோடு சக்கரவர்த்தி இருந்தார். அரண்களால் பாதுகாக்கப்பட்ட தெரிசா முகாமில் முதல் இராணுவம் இருந்தது. பாக்ரேஷனுடைய இரண்டாவது இராணுவம் முதல் இராணுவத்தோடு சேர்ந்து கொள்வதற்காக பின் வாங்கிக் கொண்டிருந்தது. இந்த இரண்டாவது இராணுவத்தை தான் ஏராளமான பிரெஞ்சு துருப்புகள் துண்டித்துவிட்டன என்று சொல்லப்பட்டது. ருஷ்ய இராணுவத்தில் இருந்த காரியங்களின் போக்கை பற்றி பொதுவாக ஒவ்வொருவருக்கும் அதிருப்தி ஏற்பட்டிருந்தது. ஆனால் ஒருவராவது ருஷ்ய மாகாணங்களில் எதிரிகளின் படையெடுப்பு அபாயம் ஏற்படும் என்றோ அல்லது போலிஷ் மேற்கு மாகாணங்களுக்கும் புறம்பாக யுத்தம் பரவும் என்றோ நினைக்கவில்லை. பாரக்லே தி தாலி என்பவருடன் சேவை செய்யும்படி இளவரசர் ஆண்ட்ரூ நியமிக்கப்பட்டிருந்தார். தெரிசா நதிக்கரையில் இளவரசர் ஆண்ட்ரூ அவரை சந்தித்தார். சமீபத்தில் ஒரு பட்டணமோ அல்லது ஒரு பெரிய கிராமமோ இல்லாதபடியால் அந்த இராணுவத்தைச் சேர்ந்த ஏராளமான ஜெனரல்களும் ராஜ சபைத்தூதர்களும் நதிக்கு இரு கரைகளிலும் உள்ள கிராமங்களில் அகப்படுகிற நல்ல வீடுகளில் சுமார் 6 மைல் தூரம் சுற்றளவு வரையில் தங்கியிருந்தார்கள். சக்கரவர்த்தி தங்கியிருக்கும் இடத்தில் இருந்து சுமார் 3 மைல் தூரத்தில் பாரக்லே தி தாலி முகாம் போட்டிருந்தார். பால்கோன்ஸ்கியை அவர் நிமிர்ந்த பார்வையுடனும் கனிவில்லாமலும் வரவேற்றார். தமது அந்நிய உச்சரிப்பில் அவரிடம் பேசினார். சக்கரவர்த்தியிடம் அவரை பற்றி குறிப்பிட்டு அவருக்கு என்ன வேலை கொடுக்கலாம் என்று கேட்பதாகவும் அதுவரை தமது பரிவாரங்களோடு அவர் இருக்கலாம் என்றும் சொன்னார். அந்த இராணுவத்தில் அண்டரோல் குராகினைக் கண்டு பிடிக்கலாம் என்று இளவரசர் ஆண்ட்ரூ நம்பியிருந்தார். ஆனால் அவர் அங்கே இல்லை. அவர் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு போய்விட்டார். இதை கேட்பதற்கு இளவரசர் ஆண்ட்ரூ சந்தோஷமடைந்தார். ஒரு பிரம்மாண்டமான யுத்தத்தை நடத்தி வரும் அந்த தலைமை காரியாலயத்தின் வேலைகளிலேயே அவருடைய மனம் திரும்பியிருந்தது. ஆகவே கொஞ்ச காலத்திற்காகவாவது குராகினுடைய நினைப்பினால் தம்முடைய மனம் வேறு வழியில் திரும்ப முடியாமல் இருக்கும் என்பதை நினைத்து அவர் மகிழ்ச்சி அடைந்தார். முதல் 4 நாட்களில் அவருக்கு வேலை எதுவும் கொடுக்கப்படாதபடியால் அந்த பாதுகாக்கப்பட்ட முகாமை பார்ப்பதற்காக அதைச் சுற்றி சவாரி வந்தார். தம்முடைய சொந்த நாணத்தைக் கொண்டும் நிபுணர்களிடம் பேசியதைக் கொண்டும் அந்த முகாமை பற்றி ஒரு முடிவான அபிப்பிராயத்திற்கு வர அவர் முயற்சித்தார். ஆனால் அந்த முகாமினால் அனுகூலமா அல்லது பிரதிகூலமா என்ற விஷயத்தில் அவர் எவ்விதமான முடிவிற்கும் வர முடியவில்லை. அவருடைய இராணுவ அனுபவத்தில் இருந்தும் ஆஸ்திரிய போர்களில் அவர் பார்த்தவைகளில் இருந்தும் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது ஆழ்ந்த கவனத்தோடு போடப்படுகிற திட்டங்களுக்கு யுத்தங்களில் எவ்வித முக்கியத்துவமும் கிடையாதென்பது அவர் கருத்து. எதிரி என்ன செய்வான் என்பதை முன்கூட்டியே சொல்ல முடியாது. ஆகவே எதிரியின் எதிர்பாராத நடவடிக்கைகளை நாம் எதிர்த்து எம்மாதிரி யாரால் அதை சமாளிக்க முடியும் என்பதை பொறுத்துத்தான் எல்லாம் இருக்கிறது என அவர் நினைத்தார். இந்த கடைசி விஷயத்தில் தமக்கு தெளிவு ஏற்படுத்திக் கொள்வதற்காக தம்முடைய பதவியையும் தமக்கு பழக்கமானவர்களையும் உபயோகித்து அந்த இராணுவத்தை நடத்துகிறவர்களின் போக்கை ஆழ்ந்து அறிவதற்கு முயற்சி செய்தார். அந்த வேலையில் ஈடுபட்டுள்ள மனிதர்களையும் கோஷ்டிகளையும் அவர் தெரிந்து கொண்ட பின்பு இராணுவத்தின் நிலைமை கீழ்கண்டவாறு இருப்பதாக தமக்குள் ஒரு முடிவுக்கு வந்தார். சக்கரவர்த்தி வில்னாவில் இருந்தபோது படைகள் 3 இராணுவங்களாக பிரிக்கப்பட்டன. முதல் இராணுவம் பாரக்லே தி தாலி என்பவரின் கீழ் இருந்தது. இரண்டாவது இராணுவம் பாக்ரேஷன் தலைமையிலும் மூன்றாவது இராணுவம் தார்மாசான் தலைமையிலும் இருந்தன. சக்கரவர்த்தி முதல் இராணுவத்தோடு இருந்தார். ஆனால்
அவர் சேனாதிபதியாக இருக்கவில்லை. அச்சமயம் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளில் முதல் இராணுவத்தோடு சக்கரவர்த்தி இருப்பார் என்று சொல்லப்பட்டனவே ஒழிய சக்கரவர்த்தி தலைமை வகிப்பார் என்று சொல்லப்படவில்லை. தவிர சக்கரவர்த்தி தம்முடன் ஏகாதிபத்திய தலைமை ஸ்தான பரிவாரங்களை வைத்திருந்தாரே ஒழிய ஒரு சேனாதிபதிக்கு வேண்டிய பரிவாரங்களை வைத்திருக்கவில்லை. அவரைச் சுற்றிலும் ஏகாதிபத்திய தலைமை ஸ்தான பரிவாரங்களின் தலைவரான குவார்ட்டர் மாஸ்டர் ஜெனரல் இளவரசர் வால்கோன்ஸ்கியும் பல ஜெனரல்களும் சக்கரவர்த்தியின் மெய்காப்பாளர்களும் ராஜதந்திர சேவையைச் சேர்ந்த அதிகாரிகளும் ஏராளமான அந்நிய நாட்டினர்களும் இருந்தார்களே ஒழிய இராணுவ அதிகாரிகள் யாரும் இல்லை. இவர்களைத் தவிர குறிப்பிட்ட வேலைகள் எதுவும் கொடுக்கப்படாமல் அடியில் கண்டவர்களும் இருந்தார்கள். மாஜி யூத்த மந்திரியான ஆராக்சேவ் கோமகன் பெனிக்சன், அவர்தான் பதவியில் மூத்தவர். கிராண்ட் டியூக் ஜாரேவிச் கான்ஸ்டன்டைன் பாவ்லாவிச் கோமகன் ரூமியான்ட்சேவ், அவர்தான் முதல் மந்திரி. மாஜி விருட்சிய மந்திரியான ஸ்பெயின் ஒரு ஸ்வீடிஷ் ஜெனரலான ஆர்ம்ஃபெல்ட், இந்த யுத்தத்திற்கு பிரதான திட்டகர்த்தாவான போயல் பாலோசி ஒரு உதவியாளர் ஜெனரல். சார்டினியாவில் இருந்து வெளியேறியவர் வால்ஜாகன், இன்னமும் பலர். இராணுவத்தில் இவர்களுக்கு எவ்விதமான உத்தியோகமும் இல்லாத போதிலும் இவர்களுடைய ஸ்தானங்கள் இவர்களுக்கு செல்வாக்கை கொடுத்து வந்தன. பல தடவைகளில் ஒரு படைப்பிரிவின் கமாண்டரோ அல்லது சேனாதிபதியோ இந்த பெனிக்சனும் கிராண்ட் டியூக்கும் ஆராக்சேவும் இளவரசர் வால்கோன்ஸ்கியும் எந்த அந்தஸ்தில் தங்களை கேள்வி கேட்கிறார்கள் என்பதையும் எந்த அந்தஸ்தில் தங்களுக்கு புத்திமதி கூறுகிறார்கள் என்பதையும் அறிய முடியாமல் திகைப்பார்கள். புத்திமதி என்ற முறையில் இவர்களில் யாராவது கொடுக்கும் உத்தரவை அந்த உத்தரவு சக்கரவர்த்தியிடமிருந்து வந்ததா அல்லது இவர்களை கொடுத்தார்களா என்பதை அறிய முடியாமலும் அவற்றை நிறைவேற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க முடியாமலும் அவர்கள் திகைப்பார்கள். ஆனால் இவை எல்லாம் வெளிப்படையாக காணப்படும் நிலைமைகளாகும். சக்கரவர்த்திக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே ராஜ சபை தூதர்களாகி விடுவார்கள். சக்கரவர்த்தியின் பிரசன்னமும் மேலே குறிப்பிடப்பட்டவர்களின் பிரசன்னமும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது ஒவ்வொருவருக்கும் தெளிவாகியிருந்தது. அது இதுதான், சேனாதிபதி என்ற பட்டத்தை சக்கரவர்த்தி மேற்கொள்ளவில்லை என்றாலும் எல்லா இராணுவங்களின் மேற்பார்வையும் சக்கரவர்த்தியிடம் இருந்தது. அவர்களைச் சுற்றிலும் இருப்பவர்கள் அவருக்கு உதவியாளர்களாக இருந்தார்கள். ஒழுங்கை நிலைநாட்டும் பொறுப்பை மேற்கொண்டுள்ள ஒரு விசுவாசமான ஆராக்சேவ் சக்கரவர்த்திக்கு மெய்காப்பாளராக விளங்கினார். பெனிக்சன் என்பவர் வில்னா மாகாணத்தில் ஒரு நில பிரபுவாக இருந்தவர். சக்கரவர்த்திக்கு மரியாதை செய்வதற்காக அங்கிருப்பவர் போல தோன்றினார். ஆனால் உண்மையில் அவர் ஒரு நல்ல ஜெனரல், ஆலோசனை கூறுவதற்கு உபயோக உள்ளவர், வாரர்களுக்கு பதிலாக வேலையில் போடப்படுவதற்கு கைவசம் தயாராக இருப்பவர். அங்கே தங்கியிருப்பது அவருக்கு பிரியமாக இருக்கவே கிராண்ட் டியூக்கும் அங்கே இருந்தார். தமது ஆலோசனைகள் உபயோகமாக இருக்கிறபடியாலும் அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி சொந்த முறையில் அவரிடம் மிகுந்த மதிப்பு வைத்திருக்கிறபடியாலும் மாஜி மந்திரி ஸ்பெயின் என்பவரும் அங்கே இருந்தார். ஆர்ம்ஃபெல் என்பவர் மிக கடுமையாக நெப்போலியனை வெறுப்பவர், பூர்ணமாக சுய நம்பிக்கை கொண்ட ஒரு ஜெனரல். அந்த குணம் அலெக்சாண்டரிடம் எப்பொழுதும் செல்வாக்கு பெற்றிருந்தது. மிகுந்த தைரியமாகவும் பேச்சில் கண்டிப்பாகவும் இருந்தபடியால் பாலோசி என்பவரும் அங்கே இருந்தார். சக்கரவர்த்தி போகும் இடங்களுக்கெல்லாம் அவருடனே போக வேண்டியவர்கள் ஆனபடியால் காப்பாளர் ஜெனரல்களும் அங்கே இருந்தார்கள். கடைசியாகவும் முக்கியமாகவும் பூயலும் அங்கே இருந்தார். ஏனென்றால் நெப்போலியனுக்கு விரோதமாக யுத்தம் நடப்பதற்கான திட்டத்தை அவர்தான் தயாரித்தார். அந்த திட்டத்தின் சிலாக்கியத்தை பற்றி அலெக்சாண்டர் நம்பும்படி அவர் செய்திருந்தபடியால் அவர் யுத்த வேலைகள் முழுவதையும் அவரே நடத்தி கொண்டு இருந்தார். பூயலுடன் வான்ஜாகன் என்பவரும் இருந்தார். பூயலின் கருத்துக்களை பூயலை விட தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அவர் விளக்கி வந்தார். பூயல் என்பவர் ஒரு முரட்டுத்தனமான 8 சுரைக்காய் கோட்பாடுகளை கொண்டவர். அவர் மற்ற ஒவ்வொருவரையும் வெறுக்கக்கூடிய அளவில் சுயநம்பிக்கை கொண்டிருந்தார். புதிதான எதிர்பார்க்க முடியாத கருத்துக்களை இந்த ருகியர்களும் வெளிநாட்டார்களும் ஒவ்வொரு தினமும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய நாட்டில் இல்லாமல் வேறு ஒரு நாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய தைரியத்தோடு இந்த வெளிநாட்டார்கள் முக்கியமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இவர்களைத் தவிர இரண்டாந்தர பேர்வழி பலரும் அவர்களுடைய தலைவர்கள் அங்கே இருந்தபடியால் அவர்களும் இராணுவத்தோடு சேர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஏராளமான அமைதியற்ற பிரகாசமான பெருமை கொண்ட சுற்றுணர்ச்சியில் தோன்றிய அபிப்பிராயங்களில் இருந்தும் பேச்சுக்களில் இருந்தும் இளவரசர் ஆண்ட்ரூ பின்கண்ட தெளிவான போக்குகளின் பிரிவுகளையும் கோஷ்டிகளையும் கவனித்தார். முதல் கோஷ்டியானது பூயலையும் அவருடைய சீடர்களையும் கொண்டது. இந்த கோஷ்டியைச் சேர்ந்தவர்கள்
இராணுவ கோட்பாட்டுக்காரர்கள். மாற்ற முடியாத நியதிகளை கொண்ட ஒரு யுத்த தந்திரத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள். அதாவது மறைமுகமான யுத்தங்கள், பக்கவாட்டில் வளைத்துக் கொள்ளுதல் போன்ற யுத்த முறைகளாகும். இந்த மறைமுகமான யுத்த தந்திர நியதிகளின்படி நாட்டின் உள் பாகத்திற்கு பின்வாங்கிவிட வேண்டும் என்பது பூயலுடையவும் அவர்களின் சீடர்களுடையவும் விருப்பமாகும். இந்த கொள்கையிலிருந்து புறம்பாக செய்கிற ஒவ்வொன்றிலும் மிருகத்தனங்களையும் அறியாமையையும் கெட்ட சிந்தனையையுமே அவர்கள் கண்டார்கள். இந்த கோஷ்டியில் வெளிநாட்டு பிரபுக்களான வால்ஜாகன், வின்ஜின்கரோட், இன்னும் பலர் முக்கியமாக ஜெர்மனியர்களே இருந்தார்கள். இரண்டாவது கோஷ்டியானது முதல் கோஷ்டிக்கு நேர் விரோதமானது. ஒரு கோஷ்டிக்கு எதிராக மற்றொரு கோஷ்டி கிளம்பும் போது வழக்கமாக ஏற்படுவது போல மற்றொரு கோடியில் அது நின்றது. இந்த கோஷ்டியைச் சேர்ந்த அங்கத்தினர்கள் வில்னாவில் இருந்து போலந்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமென்றும் முன்னதாக தீர்மானிக்கப்பட்ட எல்லா திட்டங்களில் இருந்தும் விடுதலை வேண்டும் என்றும் சொல்லி வந்தார்கள். இந்த கோஷ்டி தைரியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று சொல்லி வந்ததோடு நாட்டில் உள்ள தேசிய கட்சியின் கருத்துக்களையும் பிரதிபலித்து வந்தார்கள். ஆகவே இந்த தகராறில் அவர்கள் ஒருதலை பட்சமானவர்களாக தெளிவாய் காணப்பட்டார்கள். அந்த கோஷ்டியில் எல்லாரும் ருஷியர்கள். வாக்ரேஷனும் முன்னால் வந்து கொண்டிருந்த எர்மோலாவும் இன்னும் பலரும் இருந்தார்கள். அந்த சமயத்தில் எர்மோலாவை பற்றி ஒரு பிரசித்தி பெற்ற தமாஷ் ஊரில் பரவி வந்தது. தம்மை ஒரு ஜெர்மனியராக ஆக்கிவிடுவதற்கு மிகுந்த தயவு புரிய வேண்டுமென்று சக்கரவர்த்திக்கு அவர் மனு கொடுத்ததாக ஒரு தமாஷ் கட்டிவிடப்பட்டது. அந்த கோஷ்டியைச் சேர்ந்தவர்கள் சுபோராவை ஞாபகத்தில் வைத்து இப்போது என்ன செய்ய வேண்டுமென்று சொன்னார்கள். காரணங்கள் காட்டி பேசிக் கொண்டிருப்பதோ யுத்த படங்களில் அடையாள உளசிகளை குத்திக் கொண்டிருப்பதோ அவசியமல்லவென்றும், ஆனால் யுத்தம் செய்ய வேண்டுமென்றும் எதிரியை முறியடிக்க வேண்டுமென்றும் ருஷ்யாவை விட்டு எதிரியை வெளியே விரட்ட வேண்டுமென்றும் நமது இராணுவம் அதைரியம் அடையும்படி விடக்கூடாதென்றும் அவர்கள் சொல்லி வந்தார்கள். மூன்றாவது கோஷ்டியிடம்தான் சக்கரவர்த்திக்கு அதிக நம்பிக்கை இருந்தது. அந்த கோஷ்டி ராஜ சபை தூதர்களால் அடங்கியது. முதல் இரண்டு கோஷ்டிகளுக்கும் இடையே சமரசம் செய்து வைக்க அந்த கோஷ்டி முயற்சித்தது. அந்த கோஷ்டியின் அங்கத்தினர்கள் முக்கியமாக சிவிலியன்களாய் இருந்தார்கள். ஆராய்ச்சியும் அதைச் சேர்ந்தவர்தான். தங்களுக்காக நம்பிக்கை எதுவும் இல்லாமல், ஆனால் நம்பிக்கை இருப்பது போல நினைப்பவர்கள் எம்மாதிரி பேசுவார்களோ அதே மாதிரி அந்த கோஷ்டியார் நினைத்தும் பேசியும் வந்தார்கள். அவர்கள் நெப்போலியனை மீண்டும் போனபார்ட் என்று அழைக்க ஆரம்பித்திருந்தார்கள். பெரிய மேதையான அந்த போனபார்ட்டுக்கு எதிராக யுத்தம் நடத்துவதென்றால் ஆழ்ந்த சிந்தனையோடு தயாரிக்கப்பட்ட திட்டங்களும் ஆழ்ந்த விஞ்ஞான அறிவும் வேண்டுமென்று சொல்லி வந்தார்கள். இந்த விஷயங்களில் பூயலை ஒரு மேதை என்று அவர்கள் கருதினார்கள். ஆனால் கோட்பாடுகளைச் சொல்லுகிறவர்கள் எப்பொழுதுமே ஒருதலை சார்பாய்த்தான் இருப்பார்கள் என்றும், ஆகவே அவர்களை பூரணமாக ஒருவர் நம்பிவிட முடியாதென்றும் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே பூயலின் எதிர்காட்சியாளர்களும் யுத்த முறைகளில் பிரத்யட்ச அனுபவம் வாய்ந்தவர்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டு இரண்டு கோஷ்டிகளின் அபிப்பிராயங்களுக்கும் மத்தியில் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டுமென்று அவர்கள் சொன்னார்கள். பூயலின் திட்டப்படி தெருசாவில் ஏற்பட்டுள்ள அந்த முகாமை அப்படியே வைத்திருக்க வேண்டுமென்றும், ஆனால் மற்ற இராணுவங்களின் நடமாட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டுமென்றும் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய இந்த யோசனைகள் எந்த கோஷ்டியினுடைய நோக்கத்தையும் நிறைவேற்றுவதாய் இல்லை. என்றாலும் இந்த மூன்றாவது கோஷ்டிக்கு அதுதான் சிறந்ததாக தோன்றியது. நாலாவது கோஷ்டியின் கட்சியை மிக பிரசித்தமாக எடுத்து கூறுகிறவராக டாரேவிச் விளங்கினார். ஆஸ்டர்லிட்டில் அவருக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை அவரால் மறக்க முடியவில்லை. காப்பாளர் துருப்புகளுக்கு தலைமை தாங்கி குதிரைப்படை சீருடையையும் சிறந்த தொப்பியையும் அணிந்து ஏதோ ஒரு அணி வகுப்பை பார்க்கப் போவது போல சென்று பிரெஞ்சு வீரத்தை நசுக்கிவிடலாம் என்று எதிர்பார்த்து கொண்டு போனார். ஆனால் எதிர்பாராத விதமாக யுத்த முனையின் முன்னணிக்கே அவர் வந்து சேர்ந்துவிட்டார். அங்கிருந்து மிகுந்த குழப்பத்துக்கிடையில் மிகுந்த கஷ்டத்தோடு தப்பிப் பிழைத்தார். இந்த கோஷ்டியின் வெளிப்படையான அபிப்பிராயங்களின் நன்மை தீமை இரண்டு அடங்கியிருந்தன. அவர்கள் நெப்போலியனுக்கு பயந்தார்கள். நெப்போலியனுடைய பலத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டு தங்களுடைய பலவீனத்தையும் ஒப்புக்கொண்டார்கள். இவற்றை பகிரங்கமாக அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொல்லியதாவது: இதிலிருந்து துக்கம், அவமானம், சர்வநாசம் ஆகியவைகளைத் தவிர வேறு எதுவும் ஏற்பட போவதில்லை. நாம் வில்னாவையும் வயடெப்ஸ்கையும் கைவிட்டு வந்தோம். தெருசாவையும் நாம் கைவிடுவோம். நம்மை பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்து விரட்டுவதற்கு முன்பாக நாம் செய்யக்கூடிய தகுதியான காரியம் ஒன்றுதான் உண்டு. அதாவது வெகு சீக்கிரமாக சமரசம் செய்து கொள்ளுவதாகும். இராணுவத்தின் உயர் வட்டாரங்களில் இந்த கருத்து பொதுவாக நிலவி வந்தது.
பீட்டர்ஸ்பர்க்கிலும் இதற்கு ஆதரவு இருந்தது. வேறு பல இராஜாங்க காரணங்களுக்காகவும் முதல் மந்திரியான ரூமியான்ட்சேவ் என்பவரும் சமரசத்தை ஆதரித்து வந்தார். பாரக்லே தி தாலி என்பவரை பின்பற்றுகிறவர்கள் 5வது கோஷ்டியாக அமைந்திருந்தார்கள். அவர் ஒரு மனிதர் என்ற முறையில் அவரை அவர்கள் ஆதரிக்கவில்லை. ஒரு யுத்த மந்திரி, சேனாதிபதி என்ற முறையில் அவரை அவர்கள் ஆதரித்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் இம்மாதிரி பேசுவது வழக்கம். அதாவது, அவர் எப்படி இருந்தாலும் சரி, அவர் ஒரு யோக்கியமானவர், காரியவாதி. அவரை விடச் சிறந்த வேறு யாரும் நமக்கு இல்லை. அவருக்கு உண்மையான அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள். ஏனெனில் தலைமை சேனாதிபத்தியத்தில் ஒற்றுமை இல்லாவிட்டால் வெற்றிகரமாக யுத்தத்தை நடத்த முடியாது. அவருக்கு அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள். அவர் பின்லாந்தில் செய்த மாதிரி அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை காட்டுவார். நமது இராணுவம் சிறந்த அமைப்போடும் பலத்தோடும் விளங்கி எவ்விதமான தோல்வியும் இல்லாமல் தெரசாவுக்கு பின்வாங்கியது என்றால் அதற்கான முழு பொறுப்பும் பாரக்லேயையே சேர வேண்டும். பாரக்லேயை நள்ளி வைத்து பெனிக்சனை அவர் இடத்தில் போடுவது என்றால் எல்லாம் கெட்டுப்போகும். ஏனெனில் பெனிக்சன் அவருடைய திறமையின்மையை ஏற்கனவே 1807ஆம் வருஷத்தில் காட்டிவிட்டார். பெனிக்சனைச் சேர்ந்தவர்கள் 6வது கோஷ்டியாக அமைந்திருந்தார்கள். அவர்கள் பெனிக்சனை விட அதிகமாக சுறுசுறுப்புற்றவரோ அனுபவம் உள்ளவரோ வேறு ஒருவரும் கிடையாது என்று சொன்னார்கள். நீங்கள் எம்மாதிரி திரித்தாலும் சரி, கடைசியாக பெனிக்சனிடம் வந்துதான் ஆக வேண்டும். மற்றவர்கள் இப்பொழுது எவ்வளவு தவறுகள் வேண்டுமானாலும் செய்யட்டும் என்று அவர்கள் கூறி, தெரசாவுக்கு நாம் பின்வாங்கியது மகா வெட்கக்கேடான தோல்வி என்றும் ஒன்றன்பின் ஒன்றாகச் செய்து வந்த பல குருட்டுத்தனமான தவறுகள் என்றும் அவர்கள் சொல்லி வந்தார்கள். அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான தவறுகள் செய்கிறார்களோ அவ்வளவு நல்லது. எப்படி இருந்தாலும் காரியங்கள் இம்மாதிரியாக போய்க் கொண்டிருக்க முடியாது என்பதை அவர்கள் சீக்கிரமாக உணருவார்களாக. இப்பொழுது வேண்டியது எல்லாம் ஒரு பாரக்லேயோ அல்லது வேறு ஒருவரோ அல்ல, பெனிக்சனை போன்ற ஒருவர்தான் தேவை. அவர் தமது சிறப்பை 1807ஆம் வருஷத்திலேயே காட்டியிருக்கிறார். இதை நெப்போலியனே உணர்ந்து நியாயம் செய்திருக்கிறார். அவருடைய அதிகாரத்தை விருப்பத்தோடு எல்லாரும் ஒப்புக்கொள்ளுவார்கள். அப்பேற்பட்ட மனிதர் பெனிக்சன் ஒருவர்தான். வாலிப சக்கரவர்த்திகளை சுற்றி குறிப்பாக கூடியிருக்கும் மக்களை கொண்டது 7வது கோஷ்டி. முக்கியமாக அலெக்சாண்டரை சுற்றி அம்மாதிரி பலர் இருந்தார்கள். சக்கரவர்த்தி மீது ஆர்வத்தோடு பக்தி கொண்டுள்ள அவர் சக்கரவர்த்தி என்பதற்காக மட்டும் அல்லாமல் ஒரு மனிதர் என்ற முறையில் அவர் மீது உண்மையான எதையும் எதிர்பார்க்காத பக்தி கொண்டுள்ள 1805ஆம் வருஷத்தில் ராஸ்டோல் செய்த மாதிரி பக்தி கொண்டுள்ள மெய்காப்பாளர்களும் ஜெனரல்களும் இருந்தார்கள். சக்கரவர்த்தியிடம் எல்லா நற்குணங்களையும் அவர்கள் கண்டதோடு மனிதர்களுக்குரிய சாமர்த்தியங்கள் எல்லாம் அவரிடம் இருப்பதாகவும் கண்டார்கள். இராணுவத்தின் கமாண்டர் பதவியை சக்கரவர்த்தி ஒப்புக்கொள்ள முடியாது என்று மறுத்ததற்காக அவர்கள் இவரை போற்றி புகழ்ந்தார்கள். என்றாலும் அவ்வளவு அதிகமான அடக்கம் கூடாது என்றும் தங்களால் போற்றப்படும் சக்கரவர்த்தி அந்த அடக்கத்தை கைவிட்டு இராணுவத்தின் தலைவராக தாம் அமரப்போவதாக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றும் அவர்கள் விரும்பி வற்புறுத்தினார்கள். சக்கரவர்த்தி தம்மிடம் ஒரு சேனாதிபதியின் பரிவாரங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அனுபவம் மிகுந்த இராணுவ தந்திர கோட்பாட்டுக்காரர்களையும் காரியவாதி களையும் அவசியமான போது கலந்து ஆலோசித்து துருப்புக்களை தாமே நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் சொன்னார்கள். அப்படிச் செய்தால் துருப்புகளின் உற்சாகம் மிக மிக உயர்ந்த நிலைமைக்கு எட்டிவிடும் என்றும் அவர்கள் கூறினார்கள். 8வது கோஷ்டிதான் மிக பெரிய கோஷ்டி. அவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் 199 பேர் அவர்களாகவே இருப்பார்கள். அவர்களுடைய யுத்தமோ சமாதானமோ அல்லது துருப்புகள் படையெடுத்து முன்னேறுவதோ, தெரசா போன்ற முகாம்களில் தற்காப்புக்காக தங்கி இருப்பதோ, அல்லது பாரக்லேயோ சக்கரவர்த்தியோ அல்லது பூயலோ பெனிக்சனோ இவை எதிலுமே சிரத்தை கிடையாது. ஒரே ஒரு விஷயம்தான் அவர்களுக்கு முக்கியமானது. அதாவது, தங்களை பொறுத்தவரையில் எவ்வளவு அதிகமான அனுகூலங்களையும் இன்பத்தையும் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் அடைய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். சக்கரவர்த்தியின் தலைமை காரியாலயத்தைச் சுற்றி சுழன்று வரும் அபிப்பிராய பேதங்களில் இருந்தும் சூழ்ச்சிகளில் இருந்தும் சாதாரண காலங்களில் நினைக்க முடியாத பல அனுகூலங்களை பல வழிகளில் பெற முடியும். தன்னுடைய லாபகரமான உத்தியோகத்தை காப்பாற்றிக் கொள்ள மட்டும் ஒருவன் விரும்புவானானால் அவன் இன்று பூயலின் கட்சியை ஆதரிப்பான், நாளை பூயலுக்கு எதிரான கட்சியை ஆதரிப்பான், அதற்கு அடுத்த நாள் தன்னுடைய பொறுப்பை தட்டிக் கழிக்கவோ அல்லது சக்கரவர்த்தியை குஷிப்படுத்தவோ விரும்பி இந்த விஷயங்களில் தனக்கு எவ்விதமான அபிப்பிராயமும் கிடையாது என்று சொல்லுவான்.
ஏதோ சில நன்மைகளை பெறுவதற்கு ஒருவன் விரும்புவானானால் அவன் சக்கரவர்த்தியின் கவனத்தை இழுப்பதற்கு முயற்சி செய்வான். அதாவது முதல் நாளன்று சக்கரவர்த்தி சொல்லிய ஏதாவது ஒரு விஷயத்தை நான் தீவிரமாக ஆதரிப்பதாக கவுன்சிலில் சொல்லுவான். அதை எதிர்ப்பவர்களிடம் பலமான கூச்சல் போட்டு வாது செய்து தன் மார்பில் அடித்துக்கொண்டு தன்னுடன் தூயல் சண்டைக்கு வரும்படி அறை கூவி அழைப்பான். இதன் மூலம் பொது நன்மைக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய தயாராக இருப்பது போல காட்டிக்கொள்ளுவான். மூன்றாவதாக ஒருவன் உண்டு. கவுன்சில்களில் எதிர்ப்பவர்கள் ஒருவரும் இல்லை என்றால் தன்னுடைய விசுவாசமுள்ள சேவைகளுக்காக ஒரு விசேஷ நன்கொடை கொடுக்க வேண்டும் என்று கோருவான். ஏனெனில் மக்கள் மிகுந்த சுறுசுறுப்பாய் இருக்கிறபடியால் தனது கோரிக்கையை மறுக்க மாட்டார்கள் என்பது அவனுக்கு தெரியும். நாலாவது ஆசாமி தான் மிகுந்த வேலை செய்து வருவதாக சக்கரவர்த்திக்கு காட்டிக்கொள்ளுவதற்கு எப்படியோ அடிக்கடி சக்கரவர்த்தியின் கண்களுக்கு தென்பட்டு கொண்டே இருப்பான். ஐந்தாவது ஆசாமி சக்கரவர்த்தியுடன் தான் விருந்துண்ண வேண்டும் என்ற தனது நெடுநாளைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு வேலை செய்வான். அதாவது புதிதாக தோன்றுகிற கருத்துக்களை சரி என்றோ அல்லது தப்பு என்றோ பிடிவாதமாக எடுத்துச் சொல்லுவான். இதற்காக அநேகமாய் சரியான வேகத்தோடு கூடிய வாதங்களை எடுத்து வீசுவான். இந்த கோஷ்டியைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் ரூபிள்கள், பட்டங்கள், உத்தியோக உயர்வுகள் ஆகியவைகளை வேட்டையாடுகிறவர்களே யாவார்கள். இந்த முயற்சியில் அவர்கள் சக்கரவர்த்தியின் விருப்பம் எப்பக்கம் திரும்பி இருக்கிறது என்பதையே கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த விருப்பத்தில் ஏதாவது திசை மாற்றம் ஏற்படுமானால் இந்த இராணுவ கூட்டம் முழுவதுமே அப்பக்கமாக திரும்பி பலமாக ஒத்துத ஆரம்பிப்பார்கள். இதனால் அதிலிருந்து வேறு திசையில் திரும்புவதற்கு சக்கரவர்த்திக்கு மிகுந்த கஷ்டமாய் இருக்கும். இந்த நிச்சயமற்ற நிலைமைகளுக்கு இடையில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயங்கரமான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய அபாயகரமான ஆபத்துக்கிடையில் தற்பெருமை, அபிப்பிராய பேதங்கள், உணர்ச்சிகள், பற்பல இனப்பிரிவுகள் ஆகியவையெல்லாம் இந்த மகா பெரிய 8வது கோஷ்டியில் கலந்து அவர்களுடைய சுயநலங்கள் ஒன்று சேர்ந்து மக்களின் பொது வேலைகளுக்கு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிவிடுகின்றன. எந்த பிரச்சனை கிளம்பிய போதிலும் சரி, இந்த சோம்பேறி கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து முந்திய பிரச்சனைக்கு முடிவு காண்பதற்காக அவர்கள் போட்டு வந்த கூச்சலை முடிக்காமல் புதிய பிரச்சனைக்கு அவர்கள் தாவி நியாயமாக வாதம் செய்து கொண்டிருப்பவர்களின் குரல்களை அமுக்கி பிரமாதமாக கூச்சல் போட ஆரம்பித்து விடுவார்கள். இளவரசர் ஆண்ட்ரூ இராணுவத்தை போய் அடைந்த சமயத்தில் இந்த எல்லா கட்சிகளிலும் இருந்து ஒரு 9வது கோஷ்டி தயாராகிக் கொண்டிருந்தது. தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லுவதற்கு அப்பொழுதுதான் அது ஆரம்பித்து கொண்டிருந்தது. இந்த கட்சியில் வயதானவர்களும் இராஜாங்க விஷயத்தில் அனுபவமும் திறமையும் கொண்ட நியாயமானவர்களும் இருந்தார்கள். அவர்கள் இந்த அபிப்பிராய பேதங்களில் கலந்து கொள்ளுவதில்லை. தலைமை காரியாலயத்தில் உள்ள பரிவாரத்தினர்கள் செய்யும் விஷயங்களை பாரபட்சம் இல்லாமல் அவர்கள் கவனித்து இந்த ஊழல், முடிவற்ற நிலைமை, சிக்கல்கள், பலவீனங்கள் ஆகியவற்றில் இருந்து தப்புவதற்கு வழி என்ன என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இராணுவம் இருக்கிற இடத்தில் சக்கரவர்த்தி தமது இராணுவ சபையோடு பிரசன்னமாய் இருப்பதால்தான் இப்பொழுது ஏற்பட்டுள்ள தீமைகள் ஏற்பட்டிருப்பதாக இந்த கோஷ்டியைச் சேர்ந்தவர்கள் நினைத்தும் பேசியும் வந்தார்கள். ஒரு நிச்சயமற்ற தன்மையும் நிச்சயமற்ற உறவுகளும் அங்கே நிலவி வந்தன. அவை ராஜ சபைக்கு பொருத்தமானதாய் இருக்கலாம். ஆனால் இராணுவ தலைமை காரியாலயத்தில் அம்மாதிரி இருப்பது ஆபத்தானது. ஒரு சக்கரவர்த்தி ஆள வேண்டுமே ஒழிய இராணுவத்தின் கமாண்டராய் இருக்கக்கூடாது. இந்த நிலைமையில் இருந்து தப்புவதற்கான ஒரே வழி என்னவென்றால் சக்கரவர்த்தியும் அவருடைய ராஜ சபையும் இராணுவத்தை விட்டு வந்துவிட வேண்டும். சக்கரவர்த்தி அங்கே பிரசன்னமாய் இருப்பதால் அவருடைய பாதுகாப்புக்காக வேலைகளை செய்ய முடியாது. சக்கரவர்த்தியின் பிரசன்னத்தால் மிகச் சிறந்த சேனாதிபதி கூட எதுவும் செய்ய முடிவதில்லை. அம்மாதிரி ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சிறந்த சேனாதிபதி அங்கே செய்யக்கூடியதை விட சக்கரவர்த்தி பிரசன்னமாய் இல்லாத இடத்தில் சுதந்திரமாய் நடக்கக்கூடிய ஒரு மோசமான சேனாதிபதியால் எவ்வளவோ அதிகமாக செய்ய முடியும். இளவரசர் ஆண்ட்ரூ தெரசாவில் போய் சேர்ந்த சமயத்தில் இந்த கோஷ்டியின் பிரதான பிரதிநிதியான உள்நாட்டு மந்திரி ஷிஷ்கோல் என்பவர் சக்கரவர்த்திக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் அராச்சேவும் பலாஷேவும் கையெழுத்திட ஒப்புக்கொண்டார்கள். பொதுவான விஷயங்களை பற்றி தம்மிடம் விவாதிப்பதற்கு சக்கரவர்த்தி அவருக்கு அனுமதி கொடுத்திருந்தார். இதை மரியாதையோடு தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டி தலைநகரில் உள்ள மக்களுக்கு யுத்த உணர்ச்சியை கிளப்பி விடுவதற்காக சக்கரவர்த்தி இராணுவத்தை விட்டு போக வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தங்களுடைய சக்கரவர்த்தியால் மக்களின் உணர்ச்சியை கிளப்பிவிட வேண்டும் என்றும் தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக அவர்கள் முன்வர வேண்டும் என்று சக்கரவர்த்தியை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் சக்கரவர்த்திக்கு சொன்னார்கள்.
இராணுவத்தை விட்டு விலகிப் போவதற்கு இதை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு சக்கரவர்த்தி அதற்கு சம்மதித்தார். மாஸ்கோவில் சக்கரவர்த்தியின் பிரசன்னம் மக்களின் உணர்ச்சியை தூண்டியது. ருஷ்யாவின் வெற்றிக்கு இந்த தூண்டப்பட்ட உணர்ச்சியே முக்கியமான காரணமாயிருந்தது. 9.10 இந்த கடிதத்தை இன்னும் சக்கரவர்த்திக்கு கொடுக்கவில்லை. இச்சமயத்தில் ஒரு நாள் டின்னர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது சக்கரவர்த்தி அவரை நேராக பார்த்து துருக்கியை பற்றி விசாரிக்க வேண்டுமென்று விரும்புவதாக பால்கோன்ஸ்கியிடம் பாரக்லே என்பவர் சொன்னார். இளவரசர் ஆண்ட்ரூ அன்று மாலை 6 மணிக்கு பெனிக்சனின் விடுதிகளுக்கு போக வேண்டுமென்றும் அவர் கூறினார். அன்று நெப்போலியனுடைய துருப்புகளின் நடமாட்டத்தை பற்றி புதிதாக ஒரு செய்தி சக்கரவர்த்தியின் தலைமை காரியாலயத்துக்கு வந்தது. நெப்போலியனின் அந்த புதிய நடவடிக்கையினால் ருஷ்ய இராணுவத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்தச் செய்தி பொய்யான செய்தி என்று பின்னால் தெரிய வந்தது. அன்று காலையில் சக்கரவர்த்தியோடு கர்னல் மிச்சாட் என்பவர் அந்த தெரிசா பாதுகாப்பு அரண்களை சுற்றி பார்க்கப் போனார். பூயல் நிர்மாணித்த அந்த பாதுகாப்பு முகாமை அது வரையில் இராணுவ தந்திர சாஸ்திரத்துக்கு ஒத்ததாக இருந்த ஒரு தலை சிறந்த அமைப்பு என்று கருதி வந்தார்கள். அந்த முகாம் நெப்போலியனுக்கு நிச்சயமாக அழிவைக் கொண்டு வந்து விடுமென்று சொல்லி வந்தார்கள். ஆனால் அது வெறும் அசட்டுத்தனமான பேச்சு என்றும் ருஷ்ய இராணுவத்தை அது அழித்துவிட முடியுமென்றும் கர்னல் மிச்சாட் சக்கரவர்த்திக்கு சுட்டிக்காட்டினார். இளவரசர் ஆண்ட்ரூ பெனிக்சனின் விடுதிகளுக்கு வந்து சேர்ந்தார். அந்த விடுதி ஒரு கிராமாந்தர கனவானுடையது. ஆற்றின் கரையில் நடுத்தரமான அளவில் அமைக்கப்பட்ட ஒரு வீடு. பெனிக்சனோ அல்லது சக்கரவர்த்தியோ அங்கு இல்லை. சக்கரவர்த்தியின் மெய்க்காப்பாளரான செர்னிஷையும் என்பவர் பால்கோன்ஸ்கியை வரவேற்றார். ஜெனரல் பெனிக்சனும் கோமகன் பாலோசியும் சக்கரவர்த்தியும் 2வது தடவையாக அந்த பாதுகாக்கப்பட்ட தெரிசா முகாமை சுற்றி பார்க்க போயிருக்கிறார்கள் என்றும் முகாமை பற்றி உபயோகத்தை குறித்து பெரிய சந்தேகங்கள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றன என்றும் அவர் சொன்னார். முதல் அறையின் ஒரு ஜன்னலில் ஒரு பிரெஞ்சு நாவலோடு செர்னிஷையும் அமர்ந்திருந்தார். இந்த அறை ஒருவேளை சங்கீத மண்டபமாக முன்னால் இருந்திருக்கலாம். இந்த அறையின் மத்தியில் இன்னமும் ஒரு வாத்திய பெட்டி இருந்தது. அதன் மீது சில கம்பளங்களை போட்டு வைத்திருந்தார்கள். அந்த அறையின் ஒரு மூலையில் பெனிக்சனுடைய உதவியாளரின் மடக்கு கட்டில் காணப்பட்டது. அந்த உதவியாளரும் அங்கேதான் இருந்தார். அந்த கட்டிலை சுற்றி வைக்கப்பட்டிருந்த மெத்தை மீது அவர் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். ஒரு வேளை அதிக வேலையினாலோ அல்லது விருந்து சாப்பாட்டினாலோ அவர் களைப்படைந்திருக்கலாம். அந்த அறையில் இருந்து ஒரு வழி வரவேற்பு அறைக்குப் போயிற்று. அந்த முதல் வாசல் வழியாக ஜெர்மன் மொழியிலும் இடையிடையே பிரெஞ்சு மொழியிலும் பேசிக் கொண்டிருந்த ஒலிகளும் வந்து கொண்டிருந்தன. அந்த வரவேற்பு அறையில் சக்கரவர்த்தியின் விருப்பப்படி சிலர் கூடியிருந்தார்கள். வரப்போகிற கஷ்டங்களைப் பற்றி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக சக்கரவர்த்தி அவர்களை அழைத்திருந்தார். அது ஒரு இராணுவ ஆலோசனை கூட்டம் அல்ல. அம்மாதிரி திட்டவட்டமாக எதையும் சொல்லாமல் பொதுப்படையாக சொல்வதையே சக்கரவர்த்தி எப்போதும் விரும்பினார். அது ஒரு யுத்த கவுன்சில் அல்ல. ஆனால் சக்கரவர்த்திக்கு சொந்தமாக சில கேள்விகளுக்கு பதில் அறிந்து கொள்வதற்காக அதை கூட்டியிருந்தனர். இந்த கவுன்சில் உத்தியோக பூர்வமாக கூட்டப்படாதபடியால் இதை பாதிகவுன்சில் என்று கூறலாம். ஸ்வீடிஷ் ஜெனரல் ஆர்ம்பெல், உதவியாளர் ஜெனரல் வால்ஜாகன் வின்ஜின்கரோட் இவரைத்தான் நாட்டை விட்டு வெளியேறிய ஒரு பிரெஞ்சு பிரஜை என்று நெப்போலியன் சொன்னார். மிச்சாட் தால் கொஞ்சம் கூட இராணுவக்காரராய் இல்லாத கோமகன் ஸ்டெயின் பூயல் அவர்தான் இந்த இராணுவ விஷயங்கள் பூராவிற்கும் மூலமான விசை என்று இளவரசர் ஆண்ட்ரூ பின்னால் கேள்விப்பட்டார். இவர்கள் எல்லோரும் பாதிகவுன்சிலுக்கு அழைக்கப்பட்டு வந்திருந்தார்கள். தமக்கு பின்னால் பூயல் சீக்கிரமாக வந்துவிட்டபடியால் அவரை நன்றாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு கிடைத்தது. அந்த வரவேற்பு அறை வழியாக அவர் போனபோது செர்னிஷையோடு பேசுவதற்காக ஒரு நிமிடம் அங்கே நின்றார். ஒரு ருஷ்ய ஜெனரலுக்குரிய சரியாக செய்யப்படாத சீருடையை பூயல் அணிந்திருந்தார். அவருக்கு அது பொருத்தமாய் இல்லாமல் ஏதோ ஒரு தமாஷ் வேஷம் போட்டது போல தோன்றியது. அவரை இளவரசர் பார்த்ததும் அவர் இப்போதுதான் முதலாக பார்ப்பதாய் இருந்த போதிலும் அவருடைய முகம் பழக்கமான முகம் போல தோன்றியது. அவரை பார்த்தவுடன் வேராதர் மார்க் ஷ்மிட் ஆகியவர்களிடமிருந்தும் 1805ஆம் வருஷத்தில் இளவரசர் ஆண்ட்ரூ பார்த்த பல ஜெர்மன் இராணுவ தத்துவ ஜெனரல்கள் ஆகியவர்களிடமிருந்தும் ஏதோ கொஞ்சம் பூயலிடம் காணப்படுவதாக அவர் நினைத்தார். ஆனால் இவர் அவர்கள் எல்லாரையும் விட அதிகமாய் அசலாய் காணப்பட்டார். அவர்கள் எல்லாருடைய குண விசேஷங்களையும் ஒன்று சேர்த்து
இவ்வளவு அதிகமாக ஒருவரிடம் காணப்படும் ஒரு ஜெர்மன் இராணுவ தத்துவக்காரரை இளவரசர் ஆண்ட்ரூ இதுவரை பார்த்ததில்லை. பூயல் குட்டையாய், ஒல்லியாய், ஆனால் நல்ல உறுதியான உடம்பை கொண்டவராய், விசாலமான பிட்டிகளோடு பிரதானமான தோள்களை கொண்டவராய் காணப்பட்டார். அவருடைய முகத்தில் அதிகமான சுருக்கங்கள் இருந்தன. அவருடைய கண்கள் ஆழமாய் பதிந்திருந்தன. அவருடைய தலை முடிகள் கன்னப் பொட்டுகளின் பக்கத்தில் வேகமாய் வாரி விடப்பட்டிருந்தன. தலைக்கு பின்னால் அவை விசித்திரமான குடுமிகளைப் போல நீண்டிருந்தன. அந்த அறைக்குள் அவர் நுழைந்து கோபமாகவும் அமைதியற்ற மனதோடும் சுற்றிலும் பார்த்தார். அந்த பெரிய அறையில் இருந்த ஒவ்வொன்றையும் கண்டு அவர் பயப்படுவது போல தோன்றினார். தம்முடைய உடைவாளை விகாரமாய் வைத்துக்கொண்டு செர்னிஷேவை பார்த்து ஜெர்மன் மொழியில் சக்கரவர்த்தி எங்கே என்று கேட்டார். அந்த அறையில் தலை தாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் சீக்கிரமாக முடித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறி யுத்த படத்தின் முன்பாக அமர்ந்து நிம்மதியாக வேலை செய்ய வேண்டும் என்று விரும்பியவர் போல அவர் காணப்பட்டார். செர்னிஷேவுக்கு பதிலாக வேகமாய் தலையை ஆட்டினார். தெரசா முகாமின் பாதுகாப்புகளை பரிசோதிப்பதற்காக சக்கரவர்த்தி போய் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டதும் கேலியாக புன்முறுவல் காட்டினார். அந்த பாதுகாப்பு முகாம் பூயலினுடைய இராணுவ தத்துவத்தின்படி திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டதாகும். திடீரென்று தாழ்ந்த குரலில் சுயநம்பிக்கை கொண்ட ஜெர்மனியர்கள் செய்வது போல எதையோ முனங்கினார். அது ஒரு வேளை முட்டாள் பயல் என்பதாகவோ, அல்லது எல்லாமே நாசமாகிவிடும் என்பதாகவோ, அல்லது ஏதோ அசட்டுத்தனமாக அதில் இருந்து ஏற்படலாம் என்பதாகவோ இருக்கலாம். அவர் என்ன சொன்னார் என்பது இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு கேட்கவில்லை. அவர் அதை கடந்து போயிருப்பார். ஆனால் செர்னிஷேவ் அவரை பூயலுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். துருக்கியில் இருந்து யுத்தம் அதிருஷ்ட வசமாய் முடிந்து போனவுடன் இப்போதுதான் இளவரசர் ஆண்ட்ரூ திரும்பி வந்திருக்கிறார் என்று கூறினார். சரியாக கூட இளவரசர் ஆண்ட்ரூவை அவர் கவனிக்காமல் அவருக்கு பின்னால் பார்த்து கொண்டே அந்த யுத்தம் சிறந்த இராணுவ தந்திர யுத்தமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இகழ்ச்சியான சிரிப்போடு அங்கு பேச்சுக் கூறல்கள் வந்து கொண்டிருந்த அறைக்குள்ளாக போனார். பூயல் எப்போதுமே எரிச்சலை உண்டு பண்ணக்கூடிய கேலி செய்யும் சுபாவம் உள்ளவர். அன்று குறிப்பாக அவருக்கு மன அமைதி கெட்டு போயிருந்தது. அவருடைய திட்டப்படி கட்டப்பட்ட அந்த முகாமை குற்றம் குறை கூறுவதும் அதை போய் பார்வையிடுவதும் என்று ஏற்பட்டுவிட்டதே என நினைத்தவருடைய மனம் குழப்பமடைந்தது. ஆஸ்டர்லிட்ஸில் ஏற்பட்ட அனுபவங்களை கொண்டு இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு பூயலுடன் ஏற்பட்ட அந்த சுருக்கமான பேட்டியில் இருந்தே அந்த மனிதரை பற்றி ஒரு தெளிவான அபிப்பிராயத்தை மனதில் உருவாக்க சாத்தியமாயிற்று. மிகுந்த மோசமான, அசைக்க முடியாத சுய நம்பிக்கை கொண்ட மனிதர்களில் பூயர் ஒருவர். அந்த சுய நம்பிக்கை என்பதுதான் தன்னையே பலி கொடுக்கக்கூடிய அளவிற்கு போகக்கூடியது. ஜெர்மனியர்கள் மட்டுமே அப்படி இருக்கிறார்கள். ஏனெனில் அந்த ஜெர்மனியர்கள் மட்டும்தான் மானசீகமான தத்துவார்த்த கொள்கைகளில் சுய நம்பிக்கை கொள்ள முடியும். அதுதான் சாஸ்திரம். அதுதான் முழு உண்மையையும் அறியக்கூடிய ஞானம் என்று சொல்லப்படுகிறது. உள்ளத்திலும் உடம்பிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தவிர்க்க முடியாத கவர்ச்சியோடு தான் சொந்த முறையில் இருப்பதாக ஒரு பிரெஞ்சுக்காரன் கருதுவதால் அவன் சுயநம்பிக்கை கொண்டிருக்கிறான். உலகத்திலேயே மிகச் சிறந்ததாய் அமைக்கப்பட்ட ஒரு இராஜாங்கத்தில் தான் பிரஜையாக இருப்பதால் ஒரு இங்கிலீஷ்காரன் என்ற முறையில் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எப்பொழுதும் அறிந்திருப்பதால் ஒரு இங்கிலீஷ்காரன் என்ற முறையில் தான் செய்வதெல்லாம் சந்தேகம் இல்லாமல் சரியாய்த்தான் இருக்க வேண்டும் என்று அவன் அறிந்திருப்பதால் ஒரு இங்கிலீஷ்காரன் சுயநம்பிக்கை கொண்டிருக்கிறான். தான் பரபரப்படைந்து சுலபமாக தன்னையும் மற்றவர்களையும் மறந்துவிட முடியும் என்பதனால் ஒரு இத்தாலியன் சுய நம்பிக்கை கொண்டிருக்கிறான். தனக்கு எதுவும் தெரியாது என்றும் தனக்கு எதுவும் தெரிய வேண்டியது இல்லை என்றும் தன்னால் எதையும் தெரிந்து கொள்ள முடியும் என்று நம்பாததாலும் ஒரு ருஷ்யன் சுய நம்பிக்கை கொண்டிருக்கிறான். ஒரு ஜெர்மனியனின் சுய நம்பிக்கைதான் மற்ற எல்லாவற்றையும் விட மோசமானதாகவும் பலமானதாகவும் அதிகமாய் வெறுக்க கூடியதாகவும் இருக்கிறது. ஏனென்றால் சாஸ்திரம் என்ற அந்த உண்மையை அவன் அறிந்திருப்பதாக அவன் மனோராஜ்யம் செய்கிறான். அதை அவன் தான் உற்பத்தி செய்தான் என்றாலும் அது அவனுக்கு முழு உண்மையாக தோன்றுகிறது. பூயல் அம்மாதிரி வகையைச் சேர்ந்தவர். அவரிடம் ஒரு இராணுவ சாஸ்திரம் இருக்கிறது. மகாபெரிய பிரெடரிக் என்பவரின் யுத்த சரித்திரத்தில் இருந்து மறைமுகமாக யுத்தம் செய்வது என்ற தத்துவத்தை அவர் தொகுத்து வைத்திருந்தார். சமீப காலத்திய யுத்தங்கள் எல்லாம் அவருக்கு அசட்டுத்தனமாகவும் மிருகத்தனமாகவும் தோன்றின. இரண்டு கட்சிகளும் பிரம்மாண்டமாக ஒருவருக்கொருவர் மோதி அவற்றில் பல ஊழல்களை இரண்டு கட்சிகளும் செய்வதை யுத்தம் என்று அழைக்க முடியாது என்பது அவர் கொள்கை.
அவருடைய தத்துவ ரீதிக்கு அவை ஒத்ததாக இல்லாத படியால் அந்த சாஸ்திரத்திற்கு வேண்டிய ஆதாரங்களாக கொள்ள முடியாது என்பது அவருடைய கருத்து. 1806 ஆம் வருஷத்தில் ஜெனா என்ற இடத்திலும் ஆர்ஸ்டாட் என்ற இடத்திலும் நடந்து முடிந்த போராட்டங்களுக்கான திட்டங்களை வகுத்த பொறுப்பு பூயலுக்கும் உண்டு. அந்த யுத்தத்தினால் பெரும் நாசங்கள் ஏற்பட்டன. அப்படியிருந்தும் தமது இராணுவ தந்திர தத்துவத்தில் எவ்விதமான குறையும் இருப்பதாக பூயல் நினைத்ததில்லை. அதற்கு மாறாக தமது தத்துவங்களில் இருந்து விலகியதால்தான் அந்த முழு நாசங்களும் ஏற்பட்டனவென்றும் அவர் சொல்லி வந்தார். தமக்கு விசேஷமாய் அமைந்துள்ள பரிகாசத்தோடு, இதோ பாருங்கள், அந்த காரியம் முழுவதும் நாசமாய் போகும் என்று நான் முன்பே சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லுவார். தங்களுடைய தத்துவங்களை மிக அதிகமாக நேசிக்கிற தத்துவக்காரர்கள் அந்த தத்துவத்தின் நோக்கம் என்ன, அதாவது எக்காரியத்திற்காக அதை உபயோகிக்க வேண்டும் என்பதை மறந்து விடுவார்கள். அவர்களில் பூயலும் ஒருவர். தத்துவங்களில் அவருக்கு ஏற்பட்டுள்ள ஆசையானது காரிய சாத்தியமான எல்லா விஷயங்கள் மீதுமே அவர் வெறுப்பு கொள்ளும்படி செய்தது. தம்முடைய தத்துவங்களில் இருந்து விலகியதால் தோல்விகள் ஏற்படுமானால் அதற்காக அவர் மகிழ்ச்சி அடைவது கூட உண்டு. ஏனெனில் தமது தத்துவத்தின் சரியான தன்மையை அந்த தோல்விகள் நிரூபித்துவிட்டன என்பது அவர் கருத்து. எல்லாம் தவறாகவே வந்து முடியும் என்பதை முன்னதாகவே அறிந்து கொண்ட ஒரு மனிதரைப் போலவும், அதற்காக வருத்தப்படாதவரைப் போலவும், தற்கால யுத்தத்தை பற்றி இளவரசர் ஆண்ட்ரூவுடனும் செர்னிஷேவுடனும் அவர் சில வார்த்தைகள் பேசினார். கன்ன பொட்டுகளுக்கு மேலாக அவசரமாக வாரிவிடப்பட்ட அவருடைய தலை முடிகள் குடுமிகள் போன்று பின்னால் நீண்டு நின்று அவருடைய இந்த கருத்துக்களை மிக தெளிவாக காட்டிக் கொண்டிருந்தன. அவர் அடுத்த அறைக்குள் போனார். ஆழ்ந்த எரிச்சலான தொனிகளைக் கொண்ட அவருடைய கூறல்கள் உடனே அங்கிருந்து கேட்க ஆரம்பித்தன. 9.11 பூயல் அறையை விட்டு வெளியே போனபோது இளவரசர் ஆண்ட்ரூவின் கண்கள் அவரைத் தொடர்ந்து நோக்கின. அச்சமயத்தில் கோமகன் பெனிக்சன் வேகமாக உள்ளே பால்கோன்ஸ்கிக்கு அவர் வந்தார். தலையை ஆட்டினார். ஆனால் அங்கே நிற்கவில்லை. போகிற வழியில் தமது உதவியாளருக்கு சில உத்தரவுகளை கொடுத்துவிட்டு நேராக அந்த படிப்பு அறைக்குள் போனார். அவருக்கு பின்னால் சக்கரவர்த்தி வந்தார். அவரை வரவேற்பதற்காக சில ஏற்பாடுகளை பெனிக்சன் செய்தார். செர்னிஷேவும் இளவரசர் ஆண்ட்ரூவும் வெளியே முற்ற மண்டபத்திற்கு போனார்கள். அங்கே சக்கரவர்த்தி மிகவும் களைப்படைந்தவராக குதிரை மீதிருந்து இறங்கிக் கொண்டிருந்தார். கோமகன் பாலோசி சக்கரவர்த்தியுடன் மிகுந்த வேகமாக பேசிக் கொண்டிருந்தார். சக்கரவர்த்தி தமது தலையை இடது பக்கமாக சாய்த்துக் கொண்டு அதிருப்தியான தோற்றத்தோடு கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த உரையாடலை முடிக்க விரும்புகிற வரைபோலே சக்கரவர்த்தி முன்னால் நகர்ந்தார். ஆனால் அந்த இத்தாலியர் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் முகம் சிவந்து பரபரப்படைந்து அவர் பின்னாலேயே தொடர்ந்து பேசிக்கொண்டு போனார். இந்த முகாமைடிரிசா முகாமை அமைக்க வேண்டுமென்று ஆலோசனை கூறிய அந்த மனிதரை பொறுத்த வரையில் என்று சக்கரவர்த்தி படிகளில் ஏறும்போது பாலோசி சொல்லிக் கொண்டு போனார். அச்சமயம் தமக்கு பழக்கமில்லாத இளவரசர் ஆண்ட்ரூ அங்கே நிற்பதை பார்த்து அவர் முகத்தை கவனித்தார். அந்த மனிதரை பொறுத்தவரையில் மாட்சிமை தங்கியவரே என்று துணிகரமாக தம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் பாலோசி மேலும் தொடர்ந்தார். இந்த தெரசா முகாமை அமைக்க வேண்டுமென்று ஆலோசனை கூறிய அந்த மனிதரை அவரை பைத்தியக்கார விடுதிக்கோ அல்லது தூக்கிற்கோ அனுப்புவதைத் தவிர வேறுவிதமான யோசனை எனக்கு தெரியவில்லை என்றார். அந்த இத்தாலியரின் அந்த கடைசி வார்த்தைகளை லட்சியம் செய்யாமல் அவற்றை காதில் கேட்காதது போல சக்கரவர்த்தி பால்கோன்ஸ்கியை அடையாளம் புரிந்து கொண்டதும் கருணையுடன் அவர் பேசினார். உண்மை பார்ப்பதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். அவர்கள் எல்லாரும் கூடியிருக்கும் அந்த இடத்திற்கு நீர் போம், நான் அங்கே வருகிறேன். சக்கரவர்த்தி படிப்பு அறைக்குள் போனார். அவருக்கு பின்னால் இளவரசர் பீட்டர் மிக்காய்லாவிச் வால்கோன்ஸ்கியும் வாரன்ஸ்டைனும் சென்றார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் கதவு மூடப்பட்டது. சக்கரவர்த்தியின் அனுமதி கிடைத்ததும் பாலோசியோடு அவரை துருக்கியிலேயே அறிவார் இளவரசர் ஆண்ட்ரூ கவுன்சில் கூடியிருந்த அந்த வரவேற்பு அறைக்கு போனார். சக்கரவர்த்தியினுடைய பரிவாரத்தின் தலைவராய் இருப்பது போன்ற அந்தஸ்தில் இளவரசர் பீட்டர் மிக்காய்லாவிச் வால்கோன்ஸ்கி இருந்தார். படிப்பு அறையிலிருந்து அவர் வெளிவந்து சில தேச படங்களோடு வரவேற்பு அறைக்குள் போனார். அந்த படங்களை ஒரு மேஜை மீது அவர் பரப்பினார். அங்கு பிரசன்னமாய் இருந்த கனவான்களிடம் அவர்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கும்படி சில கேள்விகளை போட்டார். விஷயம் என்னவென்றால், தெரசா முகாமை பக்கவாட்டில் வளைத்து கொண்டு விடுவதற்கு பிரெஞ்சு துருப்புகள் முதல் நாள் ராத்திரியன்று அணிவகுத்து போனதாக செய்தி வந்தது. அந்த செய்தி பொய் என்று பின்னால் நிரூபிக்கப்பட்டது. ஜெனரல் ஆர்ம்பெல் முதலில் பேசினார்.
தற்போது ஏற்பட்டுள்ள கஷ்டங்களை சமாளிப்பதற்கு பீட்டர்ஸ்பர்க் மாஸ்கோ ரஸ்தாக்களை விட்டு தூரமாக ஒரு இடத்தில் முகாம் போட வேண்டுமென்று எதிர்பாராத விதத்தில் முற்றிலும் புதிதாக ஒரு யோசனையை அவர் சொன்னார். தமக்கும் ஒரு அபிப்பிராயம் உண்டு என்று காட்டுவதற்காக அவர் விரும்பினாலொழிய இந்த யோசனைக்கான காரணம் யாருக்கும் புத்திக்கு எட்டாததாய் இருந்தது. ஒரு இடத்தில் 2 இராணுவங்களும் ஒன்று சேர்ந்து எதிரிக்காக காத்து கொண்டிருக்க வேண்டுமென்று அவர் கூறினார். இந்த திட்டத்தை வெகு காலத்திற்கு முன்பே ஆர்ம்பெல் சிந்தித்து தயார் செய்து வைத்திருந்தார் என்பது தெளிவாய் தெரிந்தது. இப்போது அவரிடம் கேட்ட கேள்விகளுக்காக இந்த திட்டத்தை சொன்னார் என்பதில்லை. ஏனெனில் அந்த கேள்விகளுக்கு வேண்டிய பதில் இந்த திட்டத்தில் இல்லை. தம்முடைய திட்டத்தை சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று நினைத்து அவர் சொன்னார் என்று சொல்லலாம். எத்தனையோ கோடிக்கணக்கான திட்டங்களில் இதுவும் ஒன்று. ஒவ்வொன்றும் மற்றொன்றைப் போலவே நல்லதாகத்தான் இருந்தது. யுத்தம் எம்மாதிரி திரும்புமென்பது தெளிவாகிற வரையில் இவையெல்லாம் நல்லவையாகவே தோன்றும். அவருடைய வாதங்களை சிலர் எதிர்த்தார்கள், சிலர் ஆதரித்தார்கள். வாலிபரான கோமகன் தால் என்பவர் இந்த ஸ்வீடிஷ் ஜெனரலின் கருத்துக்களை மிகுந்த உணர்ச்சியோடு வேறு யாரையும் விட அதிகமாக ஆட்சேபித்தார். அந்த பேச்சுக்கிடையில் தமது ஜேபியிலிருந்து ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து வாசிப்பதற்கு அனுமதி கோரினார். அந்த நோட்டு புத்தகத்தில் ஏராளமாக எழுதப்பட்டிருந்தது. தால் என்பவர் மற்றொரு திட்டத்தை பிரேரித்தார். பூயல் திட்டத்துக்கும் ஆர்ம்பெல் திட்டத்துக்கும் இது முற்றிலும் மாறுபாடானது. தால் என்பவருக்கு பதிலாக பாலோசி ஒரு யோசனை கூறினார். அதாவது உடனே முன்னேற வேண்டும், உடனே எதிர்த்து அடிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அப்படிச் செய்வது ஒன்றுதான் இப்போதுள்ள நிச்சயமற்ற நிலைமையில் இருந்தும் இந்த பொறி கூண்டிலிருந்தும் தெரசா முகாமை அவர் இம்மாதிரிதான் அழைத்து வந்தார். நாம் தப்பித்து விடுவதற்கு ஒரே வழி என்று கூறினார். இந்த வாதங்களின் போது பூயலும் அவருடைய பாரியக்காரரான வால்ஜாகனும் முனமாய் இருந்தார்கள். பூயல் இகழ்ச்சியோடு ஒருமிவிட்டு மற்றொரு பக்கம் திரும்பிக் கொண்டார். இப்போது தாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அறிவற்ற விஷயங்களுக்கு பதில் சொல்லி தம்மை தாழ்த்திக் கொள்ள விரும்பவில்லை என்பதை காட்டுவதைப் போல அவர் செய்பவை இருந்தன. எனவே அந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்த வால்கோன்ஸ்கி அவரை அழைத்து அவரது கருத்தை சொல்லும் படி கேட்டபோது, என்னை எதற்காக கேட்கிறீர்கள்? ஜெனரல் ஆர்ம்பெல் ஒரு சிலாக்கியமான திட்டத்தை பிரேரித்தார். அவருடைய திட்டத்தில் இராணுவத்தின் பிற்பகுதி பாதுகாக்கப்படாமல் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அல்லது இந்த இத்தாலிய கனவானின் தாக்குதல் திட்டம் ரொம்ப சிலாக்கியம். அல்லது ஒரு வாபஸ் வாங்கும் திட்டம். அதுவும் நல்லதுதான். என்னை ஏன் கேட்கிறீர்கள்? ஏன், எனக்கு தெரிந்ததை விட உங்களுக்கே ஒவ்வொன்றைப் பற்றியும் அதிகமாய் தெரியுமே என்று பதில் சொன்னார். தொடரும். தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதை தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன், இத்தியாகலிங்கம்.